நீங்கள் எதற்கு அதற்காக சிரமப்பட வேண்டும்? நானே ஒரு நாள் அதை எல்லோரிடமும் சொல்லத்தான் போகிறேன். நான் கல்யாணியை காதலிக்கிறேன். அவளைத்தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். என் அண்ணன் சொல்லிக் கொண்டிருக்கிறாரே, எனக்கு பின் என் தம்பிதான் அம்பலக்காரர் என்று. அப்படி நடக்கும் போது பாகநெறி பெண்தான் பட்டமங்கலத்தின் அம்பலக்காரணியாக இருக்கப் போகிறாள். அது அவ்வளவு எளிதாக நடந்துவிடும் என்று நினைத்தாயா? உன் அம்மாவும் அண்ணனும் அதற்கு அனுமதிப்பார்கள் என்று நம்புகிறாயா? அவர்களை எப்படி சமாதானப்படுத்துவது என்பது எனக்கு தெரியும். அதுவரை நீங்கள் இதில் தலையிட்டு வேவு பார்த்து எங்களை காட்டிக் கொடுக்க நினைக்காதீர்கள். உங்களால் அது முடியவும் முடியாது. இப்போது நேர்ந்தது போல்தான் எப்போதும் நேரும். ஆனால் ஒன்று மாமா, இன்று நீங்கள் ஒரு நல்ல காரியம் செய்திருக்கிறீர்கள். வைரமுத்தா, என்ன ஆயிற்று? இவ்வளவு நேரம் ஒழுங்காக தானே பேசிக் கொண்டிருந்தாய், இப்பொழுது ஏன் இப்படி உளறுகிறாய்? என்ன சொல்கிறாய் அறிவழகா? நான் உளறுகிறேனா? ஆமாம், உன் மாமா நல்ல காரியம் செய்கிறார் என்று சொல்கிறாயே, அது உளறுவதில்லையா? இல்லை அறிவழகா, அது உண்மைதான். 20 வருடங்களாக பட்டமங்கலம் வீட்டின் வாயிற்படியை தாண்டாமல் இருந்த என் தாயை இன்று அந்த படியை கடக்கச் செய்து விட்டாரே. இது நல்ல காரியம் தானே? அப்படி பார்த்தால் நீ சொன்னது சரிதான் மாமா. இது போன்ற நல்ல காரியங்களை இனியும் தொடர்ந்து செய்யுங்கள். ஆனால் என் காதல் விவகாரத்தை நானாக சொல்லாமல் நீங்களாக எவ்வளவு முயன்றாலும் அதை வெளிப்படுத்த முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் வருகிறோம். வாரிவழகா. ஒரு நிமிடம், சொன்னது தெளிவாக புரிந்ததா? வைரமுத்தா அடிக்க வருகிறார். வாளுக்கு வேலி. என்னம்மா? எங்கோ புறப்பட்டு விட்டது போல் தெரிகிறதே. ஆமாம். என்னப்பா இப்படி சொல்கிறாய்? 2 ஆண் பிள்ளைகள் எனக்கு இருக்கிறார்கள் என்றுதான் பெயர். ஆனால் ஒருவர் மாற்றி ஒருவர் எங்காவது சென்று கொண்டிருக்கிறீர்களே. என்னம்மா செய்வது? சூழ்நிலை எப்படி? இல்லை என்று நான் சொல்லவில்லை. எனக்கும் அது புரிகிறது. உனக்கு பல பொறுப்புகள், அதனால் பலவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நாட்டு பிரச்சனைக்காகவே சென்று கொண்டிருந்தால் வீட்டை பற்றியும் சிறிது கவலைப்பட வேண்டாமா? எங்கள் நிலையையும் சற்று யோசித்து பார். நானும் உன் தங்கையும் இங்கு தனியாக இருக்கும்போது ஏதேனும் பிரச்சனை என்று வந்துவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை வந்துவிடப் போகிறது? இப்போது ஆங்கிலேயரின் படையெடுப்பு அங்கெங்கே நடக்கிறது என்கிறாய். அப்படி யாரேனும் வந்துவிட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? பட்டமங்கலத்திலிருந்து எந்த நேரத்தில், எந்த ரூபத்தில், எந்த விபரீதம் நேரும் என்று எவரால் சொல்ல முடியும்? ஆமாம் அண்ணா, அம்மா சொல்வது உண்மைதான். நீங்கள் இப்பொழுதெல்லாம் பாகநேரி என்ற ஒரு நாடு இருக்கிறது, அதற்குள் நமது வீடு இருக்கிறது என்பதையே மறந்துவிட்டீர்களே. தங்கையின் முகத்தில் தான் கண் விழிப்பேன் என்று சொன்ன நீங்கள் தங்கை உங்கள் முகத்தை பார்ப்பதற்கே தவம் செய்ய வேண்டிய நிலையை ஏற்படுத்தி விட்டீர்களே. எப்போது பார்த்தாலும் மருது சகோதரர்களை பற்றி நினைத்துக் கொண்டு உங்கள் அன்பு தங்கையை மறந்து விட்டீர்களே. இந்த வாளுக்கு வேலி தன்னையே மறப்பானே தவிர ஒருபோதும் தன் தங்கை கல்யாணியை மறக்க மாட்டான். உன்னை மனதில் வைத்துத்தான் இப்போது நான் திருக்கோட்டியூருக்கு போகிறேன். என்ன திருக்கோட்டியூருக்கா? ஏனப்பா, அந்த அக்னியும் மறுபடியும் அழைத்திருக்கிறானா? இல்லை அம்மா, அப்படியே அவன் அழைத்தாலும் இனி அவனை மதித்து நான் போக மாட்டேன். இப்போது நான் போகப் போவது கல்யாணிக்காகத்தான். புரியவில்லையா அம்மா? சுந்தரியை பார்த்து மன்னிப்பு கேட்டு அவளை கல்யாணிக்கு நாட்டியம் கற்றுக் கொடுக்க அழைத்து வரப்போகிறேன். அண்ணா. ஆமாம் கல்யாணி, உன்னிடம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் இருப்பானா உன் அண்ணன்? இப்போதே புறப்படுகிறேன். நீ அதற்காகத்தான் போகிறாய் என்றால் இன்னும் 1-2 நாட்கள் கழித்து ஆதப்பன் வந்தவுடன் போ. 2 நாட்களாக ஆதப்பன் வீட்டிற்கே வரவில்லை. அவன் வந்தவுடன் அவனையும் அழைத்துக் கொண்டு செல்லலாம் அல்லவா? இல்லை அம்மா, சில விஷயங்களுக்கு நான் தனியாகத்தான் போக வேண்டும். அதுதான் நல்லது. ஏன் அண்ணா? சுந்தரிக்கும் எனக்கும் நடந்த வாக்குவாதம் அந்த அளவு கடுமையாக மாறியதற்கு ஆதப்பன் தான் காரணம். என்னை அவமதிப்பதை தாங்க முடியாமல் குறுக்கிட்டு சுந்தரியின் ஆவேசத்தை அதிகமாக்கிவிட்டான் ஆதப்பன்.
அதனால் தான் அவள் நிலை இழந்து சில வார்த்தைகள் பேச நானும் உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன். இம்முறை அப்படி நடந்துவிடக்கூடாது. அதெல்லாம் சரி வாளுக்கு வேலி. ஆதப்பன் எப்போது வருவான்? ஆதப்பனை பற்றி கவலைப்படாதீர்கள் அம்மா. ஆதப்பன் ஒரு அரிய காரியத்தை சாதிக்கச் சென்றிருக்கிறான். மருது சகோதரர்கள் ஒரு முக்கியமான பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். சிறிது கடுமையான பணிதான். இருப்பினும் ஆதப்பன் அதை நிச்சயம் நிறைவேற்றுவான். என்ன அண்ணா சொல்கிறீர்கள்? ஒருவேளை ஆதப்பன் அண்ணாவிற்கு ஏதாவது... ஒன்றும் நேராதம்மா. நான் பார்த்துக் கொள்கிறேன். நம்மை பொறுத்தவரை இப்போது மருது சகோதரர்கள் ஊமைத்துறையார் முதலானவர்களோடு கோபால நாயக்கர் என்ற பெரிய பலமும் இருக்கிறது. அது நம்மை பாதுகாக்கும். சரி, நேரமாகிறது. நான் புறப்படுகிறேன். கவலைப்படாதே. சுந்தரியிடம் நீ நாட்டியம் கற்கப் போவது உறுதி. வருகிறேன் அம்மா. பார்த்தாயா கல்யாணி, உன் அண்ணன் நீ நாட்டியம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தன் நிலையை தாழ்த்திக் கொண்டு சுந்தரியை தேடிப் போகிறான். அதனால் எல்லாவற்றையும் போல் நாட்டியத்தையும் விளையாட்டாக நினைத்து விடாதே. அக்கறையோடு கற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயம் கற்றுக்கொள்வேன் அம்மா. என்றைக்கு என் அண்ணன் அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறாரோ அன்றைக்கே கற்றுக்கொள்வேன். என்னைக்கோ இல்லம்மா, இன்னைக்கே கத்துக்க போறீங்க. ஏனடி கௌதாரி, சுந்தரியை அழைத்து வர இப்போதுதான் வாளுக்கு வேலி திருக்கோட்டியூருக்கு போயிருக்கிறான். பிறகு எப்படி இன்றே கற்றுக்கொள்ள முடியும்? முடியுமே. நாட்டிய கத்து கொடுக்கிற குருவே இங்கே வந்தாச்சே. என்ன சுந்தரியா வந்திருக்கிறாள்? சுந்தரி அம்மா வரல, ஆனா உங்க தங்கச்சி வடிவம்மா வந்திருக்காங்களே. வடிவா? என்னம்மா வடிவு, அம்பலக்காரர் வீட்டை அப்படி பார்க்கிறாய்? உனக்கு பிடித்திருக்கிறதா? மிகவும் பிடித்திருக்கிறது. வாருங்கள் நாதமுனியாரே. வணக்கம். வணக்கம் மேகநாதா. வடிவு, இவர்தான் மேகநாதன், இந்த மாளிகையின் பொறுப்பாளர். வாளுக்கு வேலிக்கு மிகவும் நெருக்கமானவர். வணக்கம். வணக்கம். இவர் சுந்தரியின் தங்கை வடிவு. ஓ, அப்படியா? யாரை தேடுகிறீர்கள்? பாகனேரி அம்பலக்காரர் மாளிகையில் இல்லையா? சற்று முன்புதான் புறப்பட்டு போனார். முதல் சந்திப்பிலேயே முகிழ்ந்து விட வேண்டும் மோகம் என்று ஆசையை மனதில் மலையாக சுமந்து கொண்டு வந்தேனே. வந்த மறுகணமே ஏமாற்ற படுகொழியில் விழும்படி நேர்ந்து விட்டதே. வடிவு, என்னம்மா யோசனை? ஒன்றுமில்லை மாமா. புரிகிறது. முதலாக பாகனேரி மாளிகைக்கு வந்திருக்கிறோம். இப்பொழுது அவர் இல்லை என்று வருத்தப்படுகிறாய். இன்று அவர் இல்லாவிட்டால் என்ன? இனி நாம் நடன பயிற்சிக்காக தொடர்ந்து வரத்தானே போகிறோம். என்றேனும் ஒரு நாள் அவரை சந்திக்காமலா போய்விடப் போகிறோம்? பெரியம்பலத்தை பார்த்து ஏதேனும் சொல்ல வேண்டுமா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை மேகநாதா. முதல் நாள் பயிற்சியை தொடங்கும் போது அவர் முன்னிலையில் அவரது ஆசை பெற்று தொடங்க வேண்டும். அதைத்தான் விரும்புகிறாள் வடிவு, இல்லையாம்மா? அதுதான், அதேதான். அம்பலத்தார் வந்தவுடன் உங்கள் விருப்பத்தை அவரிடம் அவசியம் சொல்கிறேன். அம்மா வணக்கம். வணக்கம். அம்மா, இவர் நாதமுனியார், திருக்கோட்டியூர் நடன சகோதரிகளின் தாய்மாமன். நடனக்கலையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர். முன்பொரு சமயம் இங்கு வந்து பெரியம்பலம் சின்னம்பலம் இரு அம்பலக்காரர்களையும் சந்தித்திருக்கிறார். அப்படியா? இவர்தான் வடிவு. வணக்கம். என் நாட்டிய குரு என்று சொல்லுங்கள். அப்படியானால் நீதான் கல்யாணியா? ஆமாம். உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. எனக்கும் உங்களை மிகவும் பிடித்திருக்கிறது. கல்யாணி, வடிவிடம் ஆசீர்வாதம் வாங்கிக்கொள். சரி அம்மா. கல்யாணி, எனக்கும் அக்காவுக்கும் குரு என் மாமாதான். அதனால் அவரை வணங்கினாலே என்னை வணங்கியது போல்தான். நான் இருவரையுமே வணங்குகிறேன். அந்த நடராஜர் நடனக்கலையை உனக்கு சீக்கிரமே அருளட்டும். எழுதுறம்மா.
அம்மா, பெரியம்பலத்தார் மட்டுமல்ல, உங்கள் குடும்பமே கலைஞர்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள் என்பது எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது. நான் இங்கு முக்கியமாக வந்தது நடந்தவற்றை மறந்துவிட வேண்டும் என்று கேட்பதற்காகத்தான். சுந்தரி சின்னஞ்சிறு பெண், ஊர் உலகம் தெரியாதவள். அம்பலக்காரரின் பெருமை தெரியாமல் ஏதோ தவறுதலாக பேசிவிட்டாள். அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது. அடடா, நீங்கள் ஏன் இன்னும் அதையே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் அதை அப்போதே மறந்துவிட்டோம். என் அண்ணன் செய்ததும் தவறுதான். அதற்காக அவர் மிகவும் வருத்தப்பட்டார். ஏதோ ஆத்திரத்திலும் அவசரத்திலும் இப்படி நடந்துவிட்டது என்று அவர் மிகவும் வருத்தப்பட்டார். இப்போது அண்ணன் திருக்கோட்டியூருக்கு போயிருப்பதே சுந்தரியை சந்தித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான். நாட்டியத்தை கற்றுக் கொடுக்க அவரை இங்கு அழைத்து வர வேண்டும் என்பதற்காகத்தான். அம்பலக்காரர் மனது எந்த அளவுக்கு கவலைப்பட்டதோ அப்படித்தான் எங்கள் சுந்தரியின் மனதும். சுந்தரி மிகவும் கவலைப்பட்டாள். அதற்கு ஒரு சமாதான உடன்படிக்கையாகத்தான் கல்யாணி நாச்சியாருக்கு நடன பயிற்சியை கற்றுக் கொடுக்க சுந்தரி வடிவை அனுப்பியிருக்கிறாள். பிறகென்ன, இன்றே தொடங்கி விடுவோம். என் மகள் நடனம் கற்றுக்கொள்வதை காண எனக்கும் விருப்பமாயிருக்கிறது. அம்மா, அண்ணன் இருந்து அவர் முன்னிலையில் தொடங்கினால்தான் நன்றாக இருக்கும். இல்லை கல்யாணி, இன்று நல்ல நாள். நான் வந்திருக்கும் வேளையும் நல்ல வேளை. இன்றே, அதிலும் இப்பொழுதே தொடங்கிவிட வேண்டும். முதலாக நாட்டிய பயிற்சிக்கு வந்துவிட்டு மீண்டும் திரும்பி போவது அபசகுணமாகிவிடும். அப்படி என்றால் சரி, என் மகளுக்கு இன்றே பயிற்சியை தொடங்கி விடுங்கள். கல்யாணி, சரிதானே? சரி அம்மா. அம்மா, அம்மா, என்ன மல்லிகா, ஏன் திரும்பி வந்து விட்டாய்? அது வந்து அம்பலக்காரர். என்னடி சொல்கிறாய்? நீ சொல்வது எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. பாகநேரி அம்பலக்காரர் வருகிறார் அம்மா. சரி, நீ போ. சரிங்களம்மா. வாருங்கள் வாருங்கள். வணக்கம். வணக்கம். நீங்கள் மறுபடியும் இங்கு வருவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்? நான் அதை எப்படி சொல்வது? நீங்கள் எவ்வளவு பெரிய அம்பலக்காரர், எத்தகைய உயர்ந்த பண்பாளர். பல அம்பலக்காரர்கள் போற்றி புகழக்கூடிய மிக உயர்ந்த மனிதர் அல்லவா? அத்தகைய தாங்கள் இந்த ஏழைகளின் இல்லம் தேடி வந்தபோது தங்கள் பண்புக்கும் புகழுக்கும் உரிய மரியாதையை கடுகளவு கூட கொடுக்கப்படவில்லையே. அதற்கு பதிலாக அவமதிப்பை தானே தாங்கள் சந்திக்க நேர்ந்தது. அத்தகைய அவமானத்தை ஏற்படுத்திய போதும் அதையெல்லாம் மறந்து நீங்கள் மீண்டும் எங்கள் இல்லம் தேடி வந்தது உங்களது உயர்ந்த பண்பை உலகிற்கே எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது. இன்னா செய்தாரே ஒருத்தல், அவர் நாண நன்னையும் செய்துவிடல் என்ற குரலுக்கு ஏற்ப நீங்கள் வந்து இந்த ஏழைகளின் இல்லத்தை புனிதப்படுத்திவிட்டீர்கள். உயர்ந்தோர்கள் உயர்ந்தோர்கள்தான் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். இப்போது எதற்கு அதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அந்த பேச்சை விடுங்கள். பார்த்தீர்களா, பாகநேரி அம்பலக்காரரை பார்த்த மகிழ்ச்சியில் தங்களை உட்கார கூட சொல்லாமல் நிற்க வைத்தே பேசிக் கொண்டிருக்கிறேன். வாருங்கள். பரவாயில்லை, அதெல்லாம் வேண்டாம். என்ன பார்க்கிறீர்கள்? நாதமுனியார் இல்லையா? அவர் உங்களை பார்க்க பாகநேரிக்குத்தானே வந்தார். நீங்கள் அவரை பார்த்து விட்டுத்தான் இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று நினைத்தேன். அப்படியானால் நீங்கள் அவரை பார்க்கவில்லையா? இல்லையே. பாகநேரிக்கு எதற்காக வந்தார்? இல்லையா? உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். அப்படியா? நான் இல்லத்திலிருந்து புறப்படும் வரை அவர் அங்கு வரவே இல்லையே. ஒருவேளை நீங்கள் இல்லத்தை விட்டு புறப்பட்ட சிறிது நேரத்தில் அவர் அங்கு சென்றிருக்கலாம் என்று நினைக்கிறேன். இருக்கலாம். ஆமாம், மீண்டும் இங்கு ஏதாவது பிரச்சனையா? அந்த அக்னியோ மீண்டும் தன் வேலையை
சுந்தரியிடம் காட்ட ஆரம்பித்து விட்டானா? ஓ, அதை பற்றி சொல்லத்தான் நாதமுனியார் எங்கள் இல்லத்திற்கு சென்றிருக்கிறாரா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. என்றைக்கு தங்கள் தம்பி சின்ன அம்பலம் அக்னியுவின் ஆட்களுக்கு சரியான பதிலடி கொடுத்தாரோ அதற்கு பிறகு அக்னியுவின் ஆட்கள் மட்டுமல்ல, வேறு எவருமே இந்த பக்கம் எட்டி பார்ப்பது கூட கிடையாது. அத்தகைய பாதுகாப்பை எங்களுக்கு தந்த உங்கள் தூய உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு ஏதேதோ பேசிவிட்டாள் சுந்தரி. உங்கள் தங்கைக்கு நாட்டிய பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு வந்தீர்கள். அந்த நல்ல எண்ணத்தை புரிந்து கொள்ளாமல் உங்கள் கோரிக்கையை நிராகரித்ததோடு சொல்லம்புகள் தொடுத்து உங்கள் உள்ளத்தை காயப்படுத்திவிட்டாள். அதையெல்லாம் சுந்தரி வேண்டுமென்றே செய்யவில்லையே. சந்தர்ப்ப சூழ்நிலை அவளை அப்படி பேசும்படி செய்துவிட்டது. சுந்தரி எப்படி அதற்கு பொறுப்பாக முடியும்? தாங்கள் எத்தகைய பிரச்சனையானாலும் அதை மிக எளிதாக எடுத்துக்கொண்டு அதற்கேற்ப செயல்படுவீர்கள் என்று என் கணவர் என்னிடம் பலமுறை சொல்லியிருக்கிறார். ஆனால் அதை இன்று என் கண்முன்னாலேயே காண்கிறேன். சுந்தரிக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட அந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வு காண வேண்டும் என்பதற்காகத்தான் தங்கள் தங்கை கல்யாணிக்கு நாட்டிய பயிற்சி அளிப்பதற்காக வடிவு என் கணவரோடு உங்கள் இல்லத்திற்கு சென்றிருக்கிறாள். அப்படியா? வடிவு கல்யாணிக்கு நாட்டிய பயிற்சி அளிக்கவா சென்றிருக்கிறாள்? ஆமாம். சுந்தரி அதற்கு சம்மதித்தாளா? தான் செய்த தவறுக்கு இதுதான் பிராயச்சித்தம் என்று தன் மனப்பூர்வமான சம்மதத்தோடு வடிவுக்கு ஆசி கூறி வாசல் வரை சென்று வழி அனுப்பி வைத்தாள். சுந்தரிக்கு தான் செய்தது தவறு என்று நன்றாக தெரிகிறது. இருந்தாலும் தன்னையும் தன் கலையையும் அவமதித்து விட்டார்களே என்ற ஆதங்கத்தில்தான் அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிட்டாள். பெரியவர்கள் சிலர் நீ செய்தது தவறு என்று எடுத்து சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொண்டு தன் சிஷ்யான தங்கையையே தங்கள் தங்கைக்கு நாட்டிய பயிற்சி அளிக்க அனுப்பி வைத்தாள். சுந்தரி வராமல் தன் தங்கையை அனுப்பி வைத்து விட்டாளே என்று தாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதில் தவறாக எடுத்துக்கொள்ள என்ன இருக்கிறது? என்னை பொறுத்தவரை இந்த இல்லத்திலிருந்து யாரோ ஒருவர் என் தங்கை கல்யாணிக்கு நாட்டிய பயிற்சி அளிக்க வர வேண்டும். அது சுந்தரியாக இருந்தால் என்ன, அவள் தங்கை வடிவாக இருந்தால் என்ன, அதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. இப்போது நான் இங்கு வந்ததே நடந்து போன விஷயத்தை சுந்தரியிடம் புரியும்படி எடுத்துச் சொல்லி அதற்காக வருத்தம் தெரிவித்து என் தங்கைக்கு நாட்டியம் கற்றுத்தர வரவேண்டும் என்ற கோரிக்கையை அவளிடம் சொல்லி அழைத்துப் போகலாம் என்றுதான் வந்தேன். ஆனால் எனக்கு முன்பாகவே சுந்தரி அதை உணர்ந்து தன் தங்கையை என் இல்லத்திற்கு அனுப்பி வைத்து விட்டாள். இதற்கான நன்றியை நான் சுந்தரியிடம் சொல்லியே தீர வேண்டும். சுந்தரியை கூப்பிடுங்கள். சுந்தரி இப்போது இங்கே இல்லை. எங்கு சென்றிருக்கிறாள்? கோயிலுக்கு சென்றிருக்கிறாள். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. தாங்கள் சிறிது நேரம் இங்கேயே இருங்கள். நான் சென்று சுந்தரியை அழைத்து வருகிறேன். வேண்டாம். மனதில் உள்ள பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காகத்தான் கோயிலுக்கு செல்கிறோம். அங்கேயும் சென்று அவசரம் காட்டி அவர்களை வேதனைப்படுத்த வேண்டாம். சுந்தரியை இங்கு வரவழைத்து நன்றியை தெரிவிப்பதை விட நேரிலேயே சென்று நன்றி சொல்வதுதான் மிக பொருத்தமாக இருக்கும். தாங்கள் எவ்வளவு பெரிய அம்பலக்காரர்! தாங்கள் ஆண்டவன் சந்நிதியில் அம்பலக்காரனும் ஒன்றுதான், ஆடல் அரசியும் ஒன்றுதான். ஏற்கனவே அந்த ஆடல் அரசி நான் மதிக்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாள். அந்த மதிப்பை இன்று நான் கொடுத்து விடுகிறேன். கோவிலுக்கே சென்று எனது நன்றியை தெரிவித்து விடுகிறேன். நான் வருகிறேன். வாருங்கள். திருக்கோட்டியூரில் எழுந்தருளியிருக்கும் சௌமிய நாராயண பெருமானே, சில நாட்களாக நடக்கக்கூடாத நிகழ்ச்சிகள் ஏதேதோ நடந்தேறிவிட்டன. பாகநேரி அம்பலக்காரர் விஷயத்தில் நான் செய்தது தவறு என்றே தெரிந்தாலும் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
நான் ஏற்றிருப்பது புனிதமான நாட்டிய கலை. ஆனால் அதை தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கும் சிலர் அவர்களது அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் என் மீது பயன்படுத்தி என்னை அவர்களுக்கு உடமையாக்க பார்க்கிறார்கள். அதன் காரணமாக ஆண் வர்க்கத்தினர் அனைவர் மீதும் அளவற்ற வெறுப்பு ஏற்பட்டுவிட்டது. யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று என்னால் பிரித்து பார்க்க முடியவில்லை. என் வாழ்க்கையே ஒரு சோதனையாக மாறிவிட்டது. இப்படி நான் ஒரு புறம், என் தங்கை வடிவு மறுபுறம். வெளி உலகத்தை புரிந்து கொள்ள முடியாத வெள்ளை உள்ளம் படைத்தவள் வடிவாம்பாள். நாதமுனி மாமாவும் லலிதாங்கி அத்தையும் எங்களுடன் இருந்தாலும் வடிவை பொறுத்தவரை சிறு வயதிலிருந்தே அப்பா அம்மா அக்கா எல்லாமே நான் தான். இதனால் வரை அவள் என்னை சார்ந்தே வாழ்ந்து விட்டாள். என்னுடைய வாழ்க்கைதான் கேள்விக்குறியாகிவிட்டது. வடிவாம்பாள் வாழ்க்கைக்காகவாவது நல்லதொரு விடையை நீதான் வழங்க வேண்டும். நல்ல குணமுள்ள ஆண்மகன் அவளுக்கு கணவனாக அமைய வேண்டும். இதுதான் என் பிரார்த்தனை. வணங்குகிறேன். வணக்கம் அம்மா சுந்தரி, நலமாக இருக்கிறாயா? நான் நலமாக இருக்கிறேன் ஐயா. முதலில் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். என்னம்மா சுந்தரி, ஏன் மன்னிப்பு என்று பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறாய்? மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவிற்கு நீ எந்த தவறும் செய்யவில்லையே. இல்லை ஐயா, உங்கள் பேத்தி கனகப்பிரியா எனது நாட்டியத்தை காண வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டாள். என்னை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்ட மாணவிக்கு என்னால் முழு திருப்தி அளிக்க முடியவில்லை. அவளது ஆசையை முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை. என்னுடைய கோபத்தாலும் அவசரத்தாலும் அரை மனதோடுதான் நான் அன்று ஆடினேன். அது மட்டுமன்றி, எவ்வளவு பெரிய மனிதர் நீங்கள்! நீங்கள் பாகநேரி அம்பலக்காரரை அழைத்து வந்திருக்கும் போது அவசரப்பட்டு அவமரியாதையுடன் அவரை பேசிவிட்டேன். தேவையற்ற சங்கடத்தை உங்களுக்கு உருவாக்கிவிட்டேன். சங்கடம் என்று சொல்ல முடியாதம்மா, சூழ்நிலை என்று தான் சொல்ல வேண்டும். பாகநேரி அம்பலக்காரர் மீது மக்களுக்கு இருக்கும் அபிமானமும் அன்பும் தான் அவரை கண்டவுடன் அந்த இடத்தில் வெளிப்பட்டு விட்டது. அன்பின் மிகுதியால் ஏற்பட்ட சர்ச்சை காரணமாக உன்னுடைய நாட்டிய நிகழ்ச்சி சிறிது நேரம் தடைபடும்படி ஆகிவிட்டது. அதனால் உனக்கு சங்கடம் ஏற்படும் சூழ்நிலை உண்டாகிவிட்டது. ஒரு உண்மையான கலைக்கு அவமதிப்பு ஏற்படும் பொழுது அதை பார்த்து பொறுத்துக்கொள்ள உன்னால் முடியவில்லை. அதற்காக நீ ஆத்திரப்பட்டது நியாயம்தான். நியாயமில்லை. நீங்கள் எத்தகைய உயர்ந்த குணம் படைத்தவர் என்பதை அந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் நன்றாக தெரிந்து கொண்டேன். இந்த ஊரே உங்களை கைகூப்பி வணங்குவது மட்டுமல்லாமல் பல அம்பலக்காரர்களும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களை சிறப்பித்தார்களே. அத்தகைய சிறப்புமிக்க நீங்கள் ஒருவரை அழைத்து வந்து அவருக்காக நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று கேட்டபோது எத்தகைய பிரச்சனையானாலும் அதையெல்லாம் மறந்துவிட்டு உங்கள் வார்த்தைக்கு மதிப்பளித்து பாகநேரி அம்பலக்காரரின் தங்கைக்கு நாட்டியம் கற்றுத்தருவதை பற்றி நான் யோசித்திருக்க வேண்டும். தங்கள் வார்த்தைக்கு மறுபேதும் கூறாமல் நான் அதை ஏற்றிருக்க வேண்டும். ஆனால் நான் என்ன செய்தேன்? அரங்கத்தில் எனக்கு ஏற்பட்ட அவமதிப்பை மனதில் கொண்டு அனைவரையும் அவமதித்தேன். அதற்காக அவசியம் நான் தங்களிடம் மன்னிப்பு கேட்டே தீர வேண்டும். சுந்தரி, நீ அவசியம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்றால் நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்னிடம் அல்ல, பாகநேரி அம்பலக்காரரிடம். ஏனென்றால் உன்னுடைய நிகழ்ச்சி பாதியிலே தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் சபைக்கு நடுவே வராமல் அரங்கத்தில் மறைந்திருந்தார். அம்பலக்காரர் ஒருவர் அவரை பார்த்து விட்டதால் அரங்கமே அமளியாகிவிட்டது. எல்லோரும் ஒரே நேரத்தில் தங்களது அன்பை வெளிப்படுத்தும் பொழுது அதை வேண்டாம் என்று நிராகரிப்பது நல்ல தலைவனின் பண்பல்ல. அந்த மரபைத்தான் பாகநேரி அம்பலக்காரர் பின்பற்றினார். அது அவரது தவறல்ல. அதன் பிறகு அவர் உன் வீட்டிற்கு வந்து உன்னிடம் ஒரு கோரிக்கையை வைத்து அது நிராகரிக்கப்பட்டு கடுமையான சூழல் உருவாகிவிட்டது. அவர் அங்கிருந்து சென்றதும் என்னிடம் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? ஒரு ஆடல் அரசியை, தனது கலையை தெய்வமாக கருதும் ஒரு நாட்டிய தாரகையை என்னையும் அறியாமல் அடிக்க கையை ஓங்கினேனே, அது எவ்வளவு பெரிய அநாகரிகமான செயல் என்று மிகவும் மனம் வருந்தி வேதனைப்பட்டார். ஐயா, கடுமையாகவும் அநாகரிகமாகவும் நடந்து கொண்டது நான் தான். உன் வாளை விட என் கால் சதங்கைக்கு சக்தி அதிகம் என்று
ஒரு மாவீரரின் வாளை என் கால் சதங்கைக்கு ஒப்பிட்டு பேசிவிட்டேன். அப்படி பேசினால் எந்த ஆண்மகனுக்குத்தான் கோபம் வராது? அதுவும் ஒரு அம்பலக்காரரை அப்படி பேசினால் யார்தான் பொறுத்துக் கொள்வார்கள்? அன்று என் வாக்கிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவர் நெஞ்சிலே ஈட்டியாக பாயும் போது அவர் அதை எப்படி தாங்கிக் கொள்வார்? அதன் வெளிப்பாடுதான் பாகநேரி அம்பலக்காரர் அன்று அந்த அளவிற்கு நடந்து கொண்டார். நீ சொல்லுவதும் உண்மைதானம்மா. அதே இடத்தில் வேறொரு அம்பலக்காரராக இருந்திருந்தால், தன்னை எதிர்த்து ஒரு அம்பலக்காரரே அப்படி பேசியிருந்தால் கூட அவரை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று தான் நினைத்திருப்பான். ஆனால் நீயோ ஒரு சராசரி பெண். வாளுக்கு வேலி நினைத்திருந்தால் இதே திருக்கோட்டிற்குள்ளே வந்து என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். பாகநேரியாரை தடுத்து நிறுத்தும் தைரியம் இந்த மேனாமேயனா செட்டியாருக்கு கிடையாது. ஏனென்றால் அந்த அளவிற்கு அதிகாரமும் படைபலமும் அவருக்கு இருக்கிறது. அத்தோடு மக்கள் செல்வாக்கும் மிகுதியாக இருக்கிறது. இவை அனைத்தும் அவரிடம் இருந்தாலும் அவைகளை தன்னுடைய சுயநலத்திற்காகவோ அராஜகத்திற்காகவோ பயன்படுத்தாத பண்பான குணம் அவரிடத்தில் இருக்கிறது. தன்னை நம்பியவர்களை பாதுகாக்கும் கடமை அவரிடத்தில் இருக்கிறது. தன்னால் யாருக்கும் களங்கம் ஏற்படக்கூடாது என்ற கண்ணியம் அவரிடத்தில் இருக்கிறது. தன் மக்களால் தனக்கு அவமானமே நேரினும் அதை தாங்கிக் கொள்ளும் கட்டுப்பாடும் அவரிடத்தில் இருக்கிறது. அவ்வளவு ஏன், தன் வீட்டில் வேலை செய்யும் பணியாளர்களாக இருந்தாலும் அவர்களை தன் உடன்பிறப்புகளாகவும் சக மனிதருக்கு தர வேண்டிய மரியாதையை தரக்கூடியவராகவும் சாதி மத பேகம் என்ற பாகுபாடே இருக்கக்கூடாதென்று மக்களுக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறார். அதற்கு உதாரணமாக தானே வாழ்ந்து காட்டினால்தான் மற்றவர்களும் அதை பின்பற்றுவார்கள் என்று தானே அதற்கு முன்னோடியாக திகழ்கிறார். ஐயா, பாகநேரியாரை பற்றி தாங்கள் சொல்ல சொல்ல இப்படிப்பட்ட உத்தமரையா நாம் உதாசீனப்படுத்தினோம் என்று வேதனைப்படுகிறேன். அவரிடம் அப்படி நடந்து கொண்டதற்காக வெட்கி தலை குனிகிறேன். சுந்தரி, வயதில் அவர் இளையவராக இருந்தாலும் அனுபவத்தால் அனைவருக்கும் மூத்தவர். மிகவும் பக்குவப்பட்ட பண்பானவர். இத்தகைய நற்குணங்களும் ஆற்றலும் படைத்த பாகநேரியார் உன்னிடம் மற்றும் நற்பெயரை பெற முடியவில்லையே என்பதுதான் எனக்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. உங்கள் வருத்தம் நிச்சயம் தீரும். இந்த பரமனின் அருளால் நான் அவரை மீண்டும் பார்ப்பேன். அப்போது என்னுடைய கோபதாபங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மனப்பூர்வமாக அவரிடம் மன்னிப்பு கேட்கப் போகிறேன். இது போதும் சுந்தரி, இது போதும். நீயும் அன்பானவள், அவரும் பண்பானவர். இப்படிப்பட்ட இரு உள்ளங்களுக்குள் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் இருக்க வேண்டும். அதுதான் சுந்தரி என் ஆசை. எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஐயா. அதற்கு இந்த திருக்கோட்டியூர் பெருமான் நிச்சயம் துணையிருப்பார். நான் வருகிறேன் அம்மா. ஆகட்டும். அம்பலம், என்ன விஷயம் மேகநாதா, இங்கு வந்திருக்கிறாய்? தங்களை தேடிக்கொண்டு சுந்தராம்பாள் வீட்டிற்குத்தான் சென்றிருந்தேன். நீங்கள் கோயிலுக்கு சென்றிருப்பதாக சொன்னார்கள். அதனால்தான் தங்களை காண இங்கேயே வந்துவிட்டேன். என்ன விஷயம் மேகநாதா? முக்கியமான விஷயமாக இல்லாமல் இவ்வளவு தூரம் நீ என்னை தேடிக்கொண்டு வரமாட்டாயே. சொல், என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? அம்பலம், தாங்கள் இப்படி பதற்றப்படும் அளவிற்கு எந்த விபரீதமும் ஏற்படவில்லை. தாங்கள் பாகநேரியில் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, பாகநேரிக்கு பங்கம் விளைவிக்க ஒருவனாலும் முடியாது. அத்தகைய எண்ணம் ஒருவனுக்கு ஏற்பட்டாலே அவனுடைய அழிவிற்கு அவனே விதை விதைத்தது போல் ஆகிவிடும். பிறகு நீ இவ்வளவு தூரம் என்னை தேடி வருவதற்கு என்ன காரணம்? நல்ல செய்தி, அதுவும் முக்கியமான செய்தி. என்ன செய்தி? சின்னம்பலம் ஈழத்திற்கு சென்ற காரியத்தில் முழுமையான வெற்றி அடைந்து விட்டாராம். நம்ப தகுந்தவர்கள் மூலம் சின்னம்பலம் முல்லைத்தீவிலிருந்து செய்தி அனுப்பியுள்ளார். ஈழத்திலிருந்து புறப்பட்டு விட்டாராம். நாளை காலை பாகநேரியை அடைந்து விடுவேன் என்றும் செய்தி அனுப்பியுள்ளார். ஆதப்பன் எடுத்த காரியத்தை சாதித்து விட்டான். சின்னம்பலம் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதை நிச்சயம் சாதிப்பார் என்ற முழு நம்பிக்கை எனக்குண்டு அம்பலம். அந்த நம்பிக்கை எனக்கும் உண்டு மேகநாதா. அதனால்தான் ஆதப்பனை ஈழத்திற்கு செல்ல அனுமதித்தேன். இருந்தாலும் ஆதப்பன் செல்லும் இடமோ புது இடம். வெள்ளையர்கள் மட்டுமின்றி மற்ற இனத்தவரும் அங்கு உள்ளனர். அதனால் முல்லைத்தீவை பரிபாலிக்கும் வைரமுத்து பண்டாரக வன்னியனை சந்தித்து ஒப்படைக்க வேண்டியதை எந்த தடையுமின்றி ஒப்படைக்க வேண்டுமே என்ற கவலைதான்
எனக்கு இருந்தது. அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் அம்பலம். சின்னம்பலம் முல்லைத்தீவை அரசாளும் வைரமுத்து பண்டாரக வன்னியரை ரகசியமாக சந்திக்க வருகிறார் என்பதை அறிந்த கண்டி மன்னன் ராஜவிக்ரமசிங்கம் நேரே முல்லைத்தீவிற்கே வந்து சின்னம்பலத்தை சந்தித்து பேசினாராம். ராஜவிக்ரமசிங்கம் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டப்பெயர். கண்ணுச்சாமி என்பதே அவர் ஒரு தமிழர் என்பதை உணர்த்தும் உண்மையான பெயர். உண்மைதான் அம்பலம். மருது சகோதரர்கள் சின்னம்பலத்தின் மூலம் அனுப்பிய ஆயுதங்களை கண்டதும் பண்டாரக வன்னியரும் கண்ணுச்சாமியும் மருது பாண்டியர்களையும் ஊமைத்துறையாரையும் கோபால நாயக்கரையும் உங்களையும் மனதார பாராட்டினார்களாம். இந்த அரிய செயலை அற்புதமாக நிறைவேற்றியதற்காக நம் சின்னம்பலத்தை பாராட்டி பெருமைப்படுத்தினார்களாம். ஆஹா, ஆதப்பனை நினைத்து பெருமைப்படுகிறேன் மேகநாதா. அவனுடைய நாட்டுப்பற்றும் தைரியமும் என்னை திகைக்கச் செய்கிறது. உண்மைதான் அம்பலம். பொதுவாக அம்பலக்காரர்கள் வீட்டிலோ அல்லது செல்வந்தர் வீட்டிலோ பிறந்த இளைஞர்கள் தன்னுடைய இளமை பருவத்தை கேளிக்கைகளிலும் சுகபோகங்களை அனுபவிப்பதிலும் தான் தங்களது அதிக நேரத்தை செலவழித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் தங்கள் தம்பி சின்னம்பலமோ உங்களைப் போலவே நாட்டுப்பற்றோடும் மற்றவர்களிடத்தில் மரியாதையோடும் இருப்பதோடு வெறும் பெயருக்காக அந்த நாட்டுக்கு தலைவனாக இல்லாமல் தன் நாட்டு மக்களுக்கு தன்னாலான நலன்களை செய்ய வேண்டும் என்று தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அதற்குண்டான செயல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அந்த முயற்சியில் வெற்றியும் பெற்றிருப்பது இந்த நாடே போற்றத்தக்க அரும் செயல். இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு இளைஞர்களும் அவரை நினைத்து பெருமிதம் படும்படியான அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறார் சின்னம்பலம். தமிழகத்தில் இருப்பவர்கள் மட்டும் நம் இனம் அல்ல, ஈழத்தில் இருந்தாலும் அவர்களும் நம் திராவிட தமிழ் இனம்தான் என்பதை மனதில் கொண்டு அவர்களுக்கு தேவையான ஆயுதத்தை கொண்டு சென்று அதை சேர்ப்பதில் வெற்றியும் பெற்றிருப்பது எத்தகைய அரிய செயல் அம்பலம். திருக்கோட்டியூரப்பா, உன் கோயில் வாசலுக்கு வந்ததுமே என் மனம் குளிரும் செய்தி கிடைத்தது. இந்த வெற்றி செய்திகள் தொடர்ந்திட அருள் புரிவாய் பெருமானே. மேகநாதா, மிக மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்கிறாய். வா, உள்ளே சென்று நம் திருக்கோட்டியூர் பெருமானுக்கு நம் நன்றியை செலுத்துவோம். இல்லை அம்பலம், நான் வரவில்லை. ஏன் மேகநாதா? இது பாகநேரியாக இருந்திருந்தால் நீங்கள் அழைத்த மறுகணமே கோயிலுக்குள் வந்திருப்பேன். ஆனால் இது திருக்கோட்டியூர். நான் இவ்வளவு தூரம் உள்ளே வந்ததையும் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பதையும் யாராவது பார்த்து ஏதாவது பிரச்சனை செய்து விடுவார்களோ என்று அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இதற்கு மேலும் நான் உள்ளே வந்தேன் என்றால் அதனால் ஏற்படும் தீராத பிரச்சனைக்கு நான் ஒரு காரணமாகி விடுவேன். உங்களை போன்ற பரந்த உள்ளம் கொண்டவர்கள் நம் நாட்டில் குறைவு அம்பலம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதெல்லாம் இன்னும் ஏட்டளவில் தான் இருக்கிறது. அதை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு இன்னும் எத்தனை காலங்கள் ஆகும் என்பது இந்த திருக்கோட்டியூர் அப்பனுக்குத்தான் தெரியும். பரங்கியரிடமிருந்து கூட நமது நாட்டை மீண்டும் பெற்றுவிடலாம். ஆனால் பிறப்பை கொண்டு மனிதனின் தரத்தை நிர்ணயிக்கும் அறியாமை இருளிலிருந்து அறிவு ஒளி எனும் தீபத்தை ஏற்றி மக்கள் எப்போது விடுபடுவார்களோ என்று தெரியவில்லையே மேகநாதா. பிறப்பை கொண்டு ஒரு பிரிவினையை உண்டாக்கி இவர்கள் கோயிலுக்குள் செல்ல தகுதி படைத்தவர்கள், இவர்கள் கோயிலுக்குள் செல்ல அருகதையற்றவர்கள் என்று பேதம் பிரித்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று வரையறையறுத்து வாழ்கிறார்களே. ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமம் என்ற உண்மையை உணர மறுக்கிறார்கள். அனைவரும் ஆலயத்திற்குள் சென்று அந்த ஆண்டவனை தரிசிக்கும் காலம் எப்போது வரும் என்று தெரியவில்லையே மேகநாதா. அந்த காலம் அவ்வளவு எளிதில் வந்துவிடாதாம். பிரிவினை என்பது நமது கலாச்சாரத்தோடு தோன்றிவிட்ட பிறவி குணம். அதை அவ்வளவு எளிதில் மாற்றிவிட முடியாது. அதை விடுங்கள். எங்களை பொறுத்தவரை தெய்வம் என்பது கோயில் கருவறையில் மட்டுமல்ல, உங்களை போன்ற உயர்ந்த குணம் படைத்தவர்களின் உள்ளத்திலும் இருக்கிறது. அதனால் கோயிலுக்குள் வர முடியவில்லையே என்ற கவலையே எனக்கில்லை. சரி, நான் பாகநேரிக்கு புறப்படுகிறேன். சென்று வா. அடடே, பாகநேரி அம்பலக்காரரே, வாருங்கள் வாருங்கள். வாருங்கள் ஐயா. என்ன அம்பலம், இன்று நீங்கள் திருக்கோட்டியூர் வருவதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அதற்குண்டான ஏற்பாட்டை செய்திருப்பேனே. இல்லை செட்டியாரே, நான் திடீரெனத்தான் திருக்கோட்டியூருக்கு புறப்பட்டேன். அதனால்தான் தங்களுக்கு தகவல் தெரிவிக்க முடியவில்லை. சற்று முன்புதான் உங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். இப்போது பார்த்தால் என் எதிரிலேயே நீங்கள் வந்து நிற்கிறீர்கள். என்னை பற்றியா? யாரிடம் பேசிக் கொண்டிருந்தீர்கள்? சுந்தரியிடம்தான். பாவும் சுந்தரி மிகவும் மனமுடைந்து போயிருக்கிறாள். ஏன்? பாகநேரி அம்பலக்காரரை தேவையில்லாமல் அவமதித்து விட்டோமே என்று வேதனைப்படுகிறாள். தான் செய்த தவறை நினைத்து நினைத்து மிகவும் வருந்துகிறாள்.
தான் செய்த தவறுக்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மனமாற உருகி தவிக்கிறாள். நானே உங்களை சந்தித்து சுந்தரியின் மனநிலை பற்றி உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். நீங்களே இப்போது இங்கு வந்துவிட்டதால் எனக்கு அதை பற்றிய பிரச்சனையும் இப்போது தீர்ந்து விட்டது. செட்டியாரே, நானும் சுந்தரியை சந்திப்பதற்காகத்தான் திருக்கோட்டியூர் வந்திருக்கிறேன். ஆத்திரத்தில் அறிவிழந்து அவசரப்பட்டு செய்த தவறுக்காக சுந்தரியிடம் மனமாற மன்னிப்பு கேட்கவே நான் இங்கு வந்தேன். பாகனேரியாரே, இந்த திருக்கோட்டியூர் எம்பெருமான் உங்கள் இருவரின் எண்ணத்தையும் புரிந்து கொண்டுதான் அவருடைய சன்னிதானத்திலேயே உங்களை சந்திக்க வைத்து உங்கள் குறைகளை தீர்க்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார். அதனால்தான் உங்கள் இருவரையும் ஒரே நேரத்தில் இங்கு வரவழைத்திருக்கிறார். செட்டியாரே, சுந்தரி இப்போது எங்கிருக்கிறாள்? இப்போதுதான் பகவானை தரிசித்துவிட்டு பிரகாரத்தை பிரதட்சணம் செய்து கொண்டிருக்கிறாள். அப்படியா? நான் இப்போதே சென்று சுந்தரியை சந்தித்து என் மனதில் உள்ள வருத்தத்தை தெரிவிக்கின்றேன். இருங்கள் இருங்கள், அவசரப்படாதீர்கள். இது மிகவும் பெரிய கோவில். நீங்கள் பிரதட்சணமாக சென்றால் சுந்தரியை சந்திக்க முடியாது. அப்பிரதட்சணமாக செல்லுங்கள், அப்பொழுதுதான் அவளை பார்க்க முடியும். சரி. பாகனேரியாரே, அவசியம் தாங்கள் என் வீட்டிற்கு வந்துவிட்டுத்தான் பாகனேரிக்கு புறப்பட வேண்டும். அவசியம் வருகிறேன். நன்றி. வெள்ளையரே, எங்கே இவ்வளவு தூரம்? இதற்கு பெயர்தான் குருட்டு கேள்வி என்று சொல்வார்கள் வாளுக்கு வேலி. கோவில் பிரகாரத்தை பிரதட்சணமாக நான் வலம் வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ அப்பிரதட்சணமாக வலம் வந்துவிட்டு எங்கே இவ்வளவு தூரம் என்று என்னை கேள்வி கேட்கிறாய். இப்படித்தான் அன்று அந்த சுந்தராம்பாளிடம் சம்பந்தம் இல்லாமல் பேசி வீணான ஒரு மோதல். ஒரு நடனக்காரியிடம். என்ன வெள்ளையரே இப்படி கேட்கிறீர்? பொதுவாக ஒருவரை ஒருவர் ஒரு புது இடத்தில் பார்க்கும்போது எப்படி கேட்பார்களோ அப்படித்தான் நானும் கேட்டேன். இதற்கு போய் சுந்தரியிடம் நடந்த பிரச்சனையை சம்பந்தப்படுத்தி பேசுகிறீர்களே. அன்று நடந்த சம்பவத்திற்கு முழுக்க முழுக்க தவறு என்னுடையதுதான் என்பது போல் பேசுகிறீர்கள். பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். அன்று நீ செய்தது முழுக்க முழுக்க தவறுதான். நீ பாகனேரி நாட்டை பரிபாலிக்கும் அம்பலக்காரன் என்பதற்காக நீ செய்த தவற்றை இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? வெள்ளையரே, தாங்களா இப்படி பேசுகிறீர்கள்? நீங்கள் இதுவரை என்னிடம் இப்படி பேசியதே இல்லையே. நான் யாரிடமாவது இப்படி தவறாக நடந்து கொண்டிருக்கிறேனா? சுந்தரியிடம் நடந்து கொண்டிருக்கிறாயே. அவளது வீட்டிற்கே சென்று அவளை அடிக்க கை ஓங்கி இருக்கிறாயே, அது தவறில்லையா? நீ அப்படி நடந்து கொண்டதற்கு காரணம் என்ன? நான் ஒரு அம்பலக்காரன், என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்துதான் அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஆணவம் தானே. இதை நான் மட்டும் சொல்லவில்லை, ஊரில் உள்ள பெரிய மனிதர்கள் அனைவருமே சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு உன் பிரச்சனை ஊர் முழுக்க தெரிந்திருக்கிறதே. ஓ, எனக்கும் சுந்தராம்பாளுக்கும் நடந்த பிரச்சனை ஊரில் உள்ள எல்லோருக்கும் தெரிந்து விட்டதா? தெரிந்தது மட்டுமல்ல வாளுக்கு வேலி, நீ செய்தது மிகவும் அநாகரிகமான செயல் என்று அனைவருமே தூற்றுகிறார்கள். வாளுக்கு வேலையே இப்படி நடந்து கொண்டால் மற்றவர்கள் செய்யும் தவறை இவர் எப்படி தட்டி கேட்பார் என்று என் காதுபடவே பேசுகிறார்கள். சுந்தரியின் பிரச்சனை இந்த அளவிற்கு போய்விட்டதா? போகாமல் என்ன செய்யும்? நீ நடந்து கொண்ட விதம் அப்படி. உனக்கு சிறிதளவாவது கலைஞானம் இருந்திருந்தால் ஒரு ஆடல் அரசியை நீ இப்படி அவமதித்திருப்பாயா? ஒரு கலைஞரசியை அடிக்க கையை ஓங்கி இருப்பாயா? இதிலிருந்தே தெரியவில்லையா உனக்கு இம்மி அளவும் கலைஞானம் இல்லை என்று? வெள்ளையரே, யாருக்கு கலைஞானம் இல்லை என்கிறீர்கள்? ஏன், இதோ என் எதிரே நிற்கிறாரே சாட்சாத் வாளுக்கு வேலி. இவருக்குத்தான் கலைஞானம் இல்லை என்கிறேன். கைவளரி என்ற ஆயுதத்தை அற்புதமாக வீசக்கூடிய ஞானம் உனக்கு உண்டே தவிர கலைஞானம் கடுகளவும் இல்லை என்பது செட்டியார் வீட்டு திருமண நிகழ்ச்சியிலேயே தெளிவாக தெரிந்துவிட்டதே. வெள்ளையரே, அன்று நடந்தது என்ன என்று தெரியாமல்? தெரியும் வாளுக்கு வேலி, நன்றாக தெரியும்.
பாகனேரி அம்பலக்காரரை பார்த்த மகிழ்ச்சியில் மக்கள் அவர்களது அன்பை வெளிப்படுத்த தொடங்கிவிட்டார்கள். அதனால் அரங்கில் ஆரவாரம் ஏற்பட்டது. அப்படித்தானே? அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது நீ என்ன செய்திருக்க வேண்டும்? உங்கள் அன்புக்கு மிக்க நன்றி. எதுவாக இருந்தாலும் நாட்டிய நிகழ்ச்சி நடந்து முடிந்த பிறகு பேசிக் கொள்வோம் என்று ஆரம்பத்திலேயே நீ அதை அடக்கி இருக்க வேண்டும். ஆனால் நீ என்ன செய்தாய்? பாகனேரி அம்பலக்காரர் வாழ்க, வாளுக்கு வேலி வாழ்க என்று அங்குள்ளவர்கள் உன்னை போற்றி துதித்த உடனே அந்த புகழுக்கு மயங்கி ஆடற்கலைக்கே நாயகனான அந்த நடராஜ பெருமானின் வர்ணனை பாடப்பட்டு அவருக்குரிய நாட்டிய நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து அந்த கலையை அவமதித்திருக்கிறாய். இத்தகைய அவமதிப்பை எந்த கலைஞனால் தான் தாங்கிக் கொள்ள முடியும்? இந்த அவமானத்தை யார்தான் பொறுத்துக் கொள்வார்கள்? உண்மையிலேயே உனக்கு கலைஞானம் இருந்திருந்தால் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருப்பாயா? அதிலிருந்தே தெரியவில்லையா உனக்கு அணு அளவு கூட கலைஞானம் இல்லை என்று? வெள்ளையரே, மீண்டும் மீண்டும் எனக்கு கலைஞானம் இல்லை என்று சொல்லாதீர்கள். வீடு வாளுக்கு வேலி. இல்லாதது இனிமேலா வரப்போகிறது? அதிகாரமும் அந்தஸ்தும் யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கும். ஆனால் கலைஞானம் என்பது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிட்டிவிடாது. போதும் வெள்ளையரே, நாட்டையும் மக்களையும் எந்தவித குறைவுமின்றி பரிபாலிக்க வேண்டும் என்ற பொறுப்பில் இருப்பதால் எனக்கு கலையை பற்றியோ அதன் மகத்துவத்தை பற்றியோ தெரியாது என்று நினைத்து விட்டீர்களா? என் தந்தையார் விஜயபாஸ்கர சேதுபதியும் என் தாயார் பெரிய நாயகியும் என்னை ஒரு வீரனாக மட்டும் வளர்க்கவில்லை, ஆயுத கலையுடன் அனைத்து கலைகளையும் எனக்கு பயிற்றுவித்திருக்கிறார்கள். நான் பயின்ற பல கலைகளில் சங்கீத கலையும் ஒன்று. எனக்கா கலைஞானம் இல்லை? கேளுங்கள் வெள்ளையரே, கேளுங்கள். என்ன வெள்ளையரே, திகைத்து போய் விட்டீர்களா? நான் பாடிய பாசுரத்தின் பொருள் விளங்கவில்லையோ? அந்த பாசுரத்தின் பொருளை புரிந்து கொள்ள தமிழ் ஞானமும் வேண்டும், இலக்கிய ஞானமும் வேண்டும். நான் பாடியது தமிழ் திராவிட வேதம் என்று சொல்லக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்ற ஒரு பாசுரம். திருக்கோட்டியூரில் பெரியாழ்வார் திருவாய்மொழியால் அருளியது. இப்போது நான் பாடப்போகும் பாடல் இதே திருக்கோட்டியூர் பெருமானை நினைத்து திருமங்கை ஆழ்வார் பாடியது. இதையும் கேளுங்கள். கேட்க காத்திருக்கிறேன் வாளுக்கு வேலி. கடல் வண்ணன் மாமணி வண்ணன் விண்ணவர் கோன் மதுமல தொங்கல் முடியான் நெடியான் படி கடந்தார். வங்கமா கடல் வண்ணன் மாமணி வண்ணன் விண்ணவர் கோன் மதுமல
வெள்ளையரே, ஆடலரசி சுந்தராம்பாள் இந்த அம்பலக்காரன் பாடும் பாடலுக்கு அபிநயம் பிடிக்க முடியுமா? அது என் பாக்கியம். குறிப்பு எனக்கு கூட்டியூர் மேயானை ஏத்து. குறிப்பு எனக்கு நன்மை பயக்க. குறிப்பு எனக்கு கூட்டியூர் மேயானை ஏத்த. குறிப்பு எனக்கு நன்மை பயக்க. வெறுப்பனோ வேங்கடத்து மெய்யானை மெய்வினை நோய் எய்தாமல். வெறுப்பனோ வேங்கடத்து மெய்யானை மெய்வினை நோய் எய்தாமல். தான் கடத்தும் தன்மையாந்தாள். தான் கடத்தும் தன்மையாந்தாள். அறிகின்றேன் நல்லே நிறு நிலத்தை. சென்று ஆங்கு அளந்த திருவடியை. அறிகின்றேன் நல்லே நிறு நிலத்தை. சென்று ஆங்கு அளந்த திருவடியை. அன்று கருங்கோட்டியுள கிடந்து கை தொழுதே. கண்டேன் திருக்கோட்டி எந்தை திறம். அன்று கருங்கோட்டியுள கிடந்து கை தொழுதே. கண்டேன் திருக்கோட்டி எந்தை திறம். விண்ணகரம் வெக்காவிரி திரை நீர் வேங்கடம். மண்ணகரம் மாமாடு வேளுக்கை. விண்ணகரம் வெக்காவிரி திரை நீர் வேங்கடம். மண்ணகரம் மாமாடு வேளுக்கை. மண்ணகத்த தென் குடந்தை தேனார் திருவரங்கம். மண்ணகத்த தென் குடந்தை தேனார் திருவரங்கம். தென் கோட்டி தன் குடங்கை நீர் ஏற்றான் தாழ்வு. சரி சதனி பத 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 சரி சதனி பத நித பத. என்னை மன்னித்து விடுங்கள். கலை கருவூலம் தாங்கள். உங்களை போய் கலையை ரசிக்க தெரியாதவர், கலை ரசனையே இல்லாத ஞானசூனியம் என்றெல்லாம் ஏளனமாக பேசிவிட்டேன். உங்களை தவறாக எடை போட்டு நான் தான் ஞானசூனியம்.
சுந்தரி, படபடவென்று பேசும் நீ ஏன் அமைதியாகிவிட்டாய்? இந்த அமைதிக்கு காரணம் உங்கள் உயர்ந்த உள்ளம்தான். நீங்கள் என்னை மன்னிப்பீர்கள் என்று சிறிதளவும் நான் எதிர்பார்க்கவில்லை. மன்னிப்பா? நன்றி அல்லவா நான் உனக்கு தெரிவிக்க வேண்டும்? சுந்தராம்பாளின் நாட்டியத்தை காண வேண்டும் என்பதற்காகவே செட்டியார் வீட்டு திருமண விழாவில் பங்கேற்க வந்த பலருடைய ஆவலை அவர்கள் மூலமாகவே கேட்டிருக்கிறேன். அவர்கள் அத்தனை பேருமே உன் நாட்டியத்தை எவ்வளவு ஆர்வத்தோடு கண்டு ரசித்தார்கள் என்பதை கண்ணெதிரே கண்டு வியந்தேன். உன் நாட்டியத்தை காண வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பேர் காத்து கிடக்கிறார்கள் என்பதும் எனக்கு தெரியும் சுந்தரி. அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அரிய பாக்கியத்தை நீ இன்று எனக்கு தந்து விட்டாய். ஒரு அற்புதமான நாட்டியத்தை நான் மட்டுமே கண்டுகளிக்கும்படியல்லவா நீ அரங்கேற்றம் செய்தாய். உன் அசைவுகள் ஒவ்வொன்றிலும் உன் கலைத்திறனை காட்டி என்னை வியக்கும்படியல்லவா செய்தாய். பரதக் கலைக்குரிய முத்திரையை விரல்களால் காட்டி அந்த கலையின் உயிரை உன் விழிகளால் மூட்டி நளினத்தை உன் இதழ்களிலும் இடையிலும் வெளிப்படுத்தி பாதங்களை தாள லயத்துடன் தரையில் மிதக்க விட்டாயே. அதை நான் மட்டும் ரசிக்கவில்லை, இந்த திருக்கோட்டியூர் கோயிலை தாங்கி நிற்கும் ஒவ்வொரு தூண்களும் ரசித்தன. அவ்வளவு ஏன், திருப்பார் கடல் என்று போற்றக்கூடிய இக்கோயிலின் திருக்குளத்தில் இருக்கும் தீர்த்தம் கூட உன் நாட்டியத்தைக் கண்டு தனது அலைகளை நெளிய விடாமல் மலைத்து நின்றிருக்கும். இந்த ராஜகோபுரமோ உனது நாட்டியத்திற்கு பரிசாக தனது கலசங்களையே தரலாமோ என்று எண்ணும் அளவிற்கு பொன்னொளி வீசி உயிர் பெற்று விளங்கியிருக்கும். நீங்கள் சொல்லும் அத்தனை பாராட்டும் பரிசும் என் நாட்டியத்திற்கு கிடைத்த பரிசல்ல, உங்கள் நாவினில் நர்த்தனமாடிய கந்தர்வ குரலுக்கு கிடைத்த பரிசு. ஆழ்வார் பாசுரங்களை உங்கள் கணீர் என்ற குரலில் கலந்து இசைஞான பெருக்குடன் இந்த ஆலயத்தில் அமுத மழையை கொட்டினீர்களே, அதற்கு கிடைத்த பரிசு. உங்களுக்குள் இத்தகைய ஒரு பாடலரசர் இருப்பதை இந்த ஆடலரசி இன்றுதான் உணர்ந்தாள். இந்த திருக்கோட்டியூரில் இருக்கும் சௌமிய நாராயண பெருமாள் மீது பாசுரங்களை இயற்றிய பெரியாழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார், திருமங்கையாழ்வார், திருமழிசையாழ்வார் ஆகிய 5 ஆழ்வார்களும் பக்தி பரவசத்தோடு பாசுரங்கள் அருளியிருந்தாலும் இந்த அளவிற்கு இசை நயமும் குரல் நயமும் கொண்டு இந்த ஆலயத்தில் பாடியிருப்பார்களா என்பது சந்தேகம்தான். இன்று உண்மையிலேயே உங்கள் பாடலை கேட்டபோது தேனும் பாலும் கலந்த மழை போல்தான் நான் உணர்ந்தேன். அந்த அமுத மழையில் நீலமணி தோகை விரித்தாடும் கலைமயில் போல் என்னை மறந்து நான் ஆடினேன். தங்களது இனிய கானத்தை நான் கேட்டது என் செவிகள் செய்த தவமா, அல்லது அந்த பாசுரத்தை பாடும் அழகை பார்த்தது என் விழிகள் புரிந்த நோன்பா? எதற்கு கிடைத்தது இந்த பயன் என்பது எனக்கு புரியவில்லை. இசையே ஒரு வீரத்தோற்ற வடிவெடுத்து என் எதிரே நிற்பது போன்ற உணர்வு என்னுள் ஏற்பட்டது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் உங்கள் பாடலுக்கு நான் நடனம் புரிய ஆரம்பித்தவுடன் என்னையும் அறியாமல் என் உள்ளம் உங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது. இனி இந்த ஆடலரசி உங்கள் பாடலுக்கு அடிமை. எந்த கலை நம் இருவருக்கும் இடையில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியதோ அந்த கலையே நம் இருவரையும் இணைக்கும் ஒரு பாலமாக அமைந்துவிட்டது. திருக்கோட்டியூர் ஆலயம் தோன்றிய காலத்திலிருந்து சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், விஜயநகர பேரரசர்கள் காலத்திலும் கூட இப்படி ஒரு இசை விருந்தும் நடன விருந்தும் நடந்திருக்குமா என்பது சந்தேகம்தான். இத்தகைய ஒரு அற்புதமான பாக்கியத்தை இந்த திருக்கோட்டியூர் பெருமான் நம் இருவருக்கும் அருளியிருக்கிறார் என்பதை எண்ணும்போது என் உள்ளம் பூரிக்கிறது சுந்தரி. பாகனேரி அம்பலக்காரர் உள்ளத்தில் இத்தகைய ஒரு அமைதியும் சாந்தமும் கலையார்வமும் குடிகொண்டிருக்கிறது என்பதை இன்றுதான் நான் உணர்ந்து கொண்டேன். உங்களது கந்தர்வ கானத்தை கேட்ட தருணத்தில் இந்த சுந்தரி இப்பூவுலகத்திலேயே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பிறவா வரம் கேட்டு பல முனிவர்கள் பரமனை நினைத்து ஆழ்ந்த தவத்தில் ஈடுபட்டார்கள் என்று பல கதைகளில் படித்தும் கேட்டும் இருக்கிறேன். அந்த தவத்தின் பயனாக
அவர்களுக்கு முக்தியும் மோட்சமும் கிடைத்ததாகவும் கூறியிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன கதைகளில் உள்ள முக்தியும் மோட்சமும் உண்மையா பொய்யா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அத்தகைய முக்தியும் மோட்சமும் தங்களது பாடலை கேட்ட பிறகு எனக்கு கிடைத்ததாக பரிபூரணமாக நான் நம்புகிறேன். சுந்தரி, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், அதனால் அல்லல்கள், உள்ளத்தில் ஓயாமல் வீசிக்கொண்டிருக்கும் அனல் காற்று, நாடு நாடோடிகளிடம் அடிமையாகிக் கொண்டிருக்கிறதே என்று, தங்கை கல்யாணிக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்க வேண்டுமே என்ற ஏக்கம், நம் தமிழ் இனத்தார் ஒற்றுமையின்றி ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து வெள்ளையர் ஆட்சிக்கு விளைநிலமாக தமிழ் நிலத்தை மாற்றிவிட்டனரே என்ற மனக்குமுறல், இப்படி எவ்வளவோ குழப்பங்கள், பிரச்சனைகள், மனசங்கடங்கள், இவை அனைத்தும் எனக்குள் இருந்தாலும் இவற்றிற்கு இடையே கோடையிலே இளைப்பாற்றிக் கொள்ளும் குளிர் தருவாக, தரு நிழலாக, நிழல் கனிந்த சுகமாக சுந்தரியின் சந்திப்பு என் வாழ்க்கையில் இன்றியமையாததாக அமைந்துவிட்டது. உண்மையை சொல்ல வேண்டுமானால் நான் இன்று நானாகவே இல்லை, உன்னுடைய ரசிகனாகவே மாறிவிட்டேன். இல்லை இல்லை, அதையும் கடந்து நமக்குள் ஒரு உறவு இருப்பதாகவே எனக்கு தோன்றுகிறது. அந்த உறவு தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்றால் அதற்கு அடையாளமாக தாங்கள் இந்த ஏழையின் குடிலுக்கு வந்து ஒருவேளை விருந்து உண்டு நமது உறவை உறுதிப்படுத்த வேண்டும். வருகிறேன், நிச்சயம் வருகிறேன். ஆனால் அம்பலக்காரருக்கென்று சில முறைகள் இருக்கிறதல்லவா? அந்த முறையோடு நிச்சயம் நான் உன் வீட்டிற்கு வருவேன். நம் உறவிற்கு அடையாளமாக எனக்கு முன்பு உன் வீட்டிற்கு நான் அனுப்பும் சீர்வரிசைகள் வந்து சேரும். ஏற்க உனக்கு விருப்பமா? விருப்பம் தெரிவிக்க எனக்கு என்ன அருகதை இருக்கிறது? இனி இந்த சுந்தரி உங்களுடையவள். ஆணையிடுங்கள், அடிபணிய காத்திருக்கிறேன். யோ, சீக்கிரம் வாங்கய்யா, ஆடி அசைஞ்சு வரீங்க, வாங்கய்யா. கணக்கு புள்ள வரதுக்குள்ள அவர் சொன்ன பாத்திரங்களை கொண்டாந்து அடுக்கலன்னா அப்புறம் என்ன சத்தம் போடுவாரு? வைங்கய்யா, சீக்கிரமா போய் மத்த சாமான் கொண்டு வாங்கய்யா, போங்க. யோ காட போடி. முதல்ல என் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல, அப்புறம் இதெல்லாம் செய்யி. சந்தேகம் கேக்குற மூஞ்ச பாரு, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கல, அப்புறம் கேளு. யோ, என் சந்தேகமே இது பத்தி தானே. என்ன பெரிய சந்தேகம் கேட்க போற நீ? பா. என்ன ரொம்ப தான் சலிச்சுக்கிற? நான் சலிக்க ஆரம்பிச்சேன்னா நீ தாங்க மாட்ட. ஐயோ அம்மா தாய, அப்படி எல்லாம் செஞ்சிடாத. என் மேல இருக்கிற கோவத்துல நீ சாப்பாட்டுல உப்பள்ளி கொட்டிடுவ. அதுக்காக எல்லார்கிட்டயும் நான் திட்டு வாங்க வேண்டியிருக்கு. உனக்கு என்ன கேட்கணுமோ கேளு. விலை ஒசந்த பாத்திரம்லாம் இங்க கொண்டு வந்து அடுக்குறோமே, எதுக்கு? நல்லா கேட்ட போ. கணக்கு புள்ள ஒரு வேலையை சொன்னா அதை செய்யறது மட்டும்தான் நம்ம வேலை. அதை விட்டு இது எங்க வருது, எங்க போகுது, யாருகிட்ட போகுதுன்னா கேட்க கூடாது. ஏன் கேட்டா என்ன தப்பு? கௌதாரி, நாம இங்க வேலை செய்யறோங்கிறத மறந்துடக்கூடாது, சரியா? மறக்க கூடாதுன்னு தான் கேக்குறேன். வேலை செய்யறவங்க எல்லாம் ஏதோ கடமைக்கு செய்யறோம்னு இருக்க கூடாது. அவங்க உப்பு தின்னு வாழ்றவங்க நாம. அவங்களுக்கு எப்பவுமே உண்மையா இருக்கணும். அடி பாவி, அண்டா சோத்தையும் குண்டா சோத்தையும் கொட்டி தின்னுட்டு உப்ப தின்னு வாழ்ந்தேன்னு சொல்ற நீ? உனக்கே இது நியாயமா இருக்கா? யோ, நீ சரியான அடிமுட்டாள்னு அப்பப்ப வெளியில காட்டிட்டே இருக்கியே. உப்பு வெறும் உப்பு இல்ல, நாம சாப்பிடுற சாப்பாடுதான் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு ஏன் உப்ப சொல்லணும்? சாப்பாடுன்னு சொல்ல வேண்டியதானே? ஆமா, சாப்பாடு போடுறவங்கள சாகுற வரைக்கும் நானே, கூட்ட வச்சவங்கள கூட்டுல உயிர் உள்ள வரைக்கும் நானே, காய்கறி வச்சவங்கள காலமெல்லாம் நானே. குழம்ப விட்டுட்டிய? யோ, நீ திருந்தவே மாட்டியா? இல்ல, நீ சொன்ன பட்டியல்ல குழம்பு விட்டு போச்சேன்னு சொன்ன. இது தப்பா? தப்பு இல்லதான், ஒத்துக்கிறேன். இப்ப சொன்னியே குழம்பு, அதையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். நீ அதுலயும் உப்பு போடாமையா சமைக்கிற? அது எப்படி? உப்பு போடலன்னா சாப்பாட்டை ஒரு வாய் கூட வைக்க முடியாதே. அதுக்காகத்தான் பெரியவங்க சொல்லிருக்காங்க, உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு. அட அறிவு பொக்கிஷமே, இதையாவது தெரிஞ்சு வச்சிருக்கியே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். ஆமா, இப்ப நீ எதை பத்தியோ கேட்க வந்துட்டு சாப்பாட்டை பத்தி பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்க. என்ன பண்றது? கற்பூரம்னா பத்த வச்சதுமே பத்திக்கும், கறி துண்டுனா ஊதி ஊதியாவது பத்த வைக்கலாம். இந்த வாழை மட்டைய என்ன பண்றது?
அது என்ன பண்ணாலும் அது பத்திக்காதே. அப்ப நீ என்ன வாழ மாட்டாங்கற? சீச்சி, அத நான் எப்படி என் வாயால சொல்லுவேன்? சரி அத விடு. நீ சொல்ல வந்தத சொல்லு. நம்ம வேலை செய்யற இடத்துல இருந்து ஏதாவது ஒரு பொருள் வெளியில போகுதுன்னா அந்த பொருள் எங்க போகுது, எதுக்காக போகுது, யாருக்காக போகுதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி எந்த பொருள் நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலும் அத பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அத எதுக்கு நாம தெரிஞ்சுக்கணும்? நம்ம வேலையை நாம பார்த்தா போதாதா? காடை சொன்ன வேலைகளை எல்லாம் செய்து விட்டாயா? செஞ்சுக்கிட்டு தாங்க இருந்தேன். அதுக்குள்ள இந்த கௌதாரி அதை பாதியிலே நிறுத்திடுச்சு. அதாவது இந்த பாத்திரம் எல்லாம் எங்க போகுது, எதுக்கு போகுது, யாருக்கு போகுதுன்னு விலாவாரியா சொல்லணுமா? நமக்கு எதுக்குங்க ஐயா இந்த வேலையெல்லாம்? சொன்ன வேலையை செஞ்சா போதாதா? முட்டாள். நீங்களுமா? ஏன் ஏற்கனவே அந்த பட்டத்தை வேறு யாராவது உனக்கு கொடுத்து விட்டார்களா? வேற யாரு கொடுப்பா? இதான் பக்கத்துல நிக்கித. இதுதான் அந்த பட்டத்தை கொடுத்துச்சு. இந்த அம்மா என்னமோ பெரிய புத்திசாலின்னு நினப்பு. காட, நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் புத்திசாலி தான். ஆமா, அத நீ தான் வச்சுக்கணும். காடை, கௌதாரி புத்திசாலிதான் என்பதை அவளது கேள்வியிலேயே நிரூபித்து விட்டாளே. என்னத்த பெருசா கேட்டுட்டா? பெரிய வீட்டு விஷயத்துல மூக்க நுழைக்கிறதா புத்திசாலித்தனமா? எல்லா விஷயத்திலும் மூக்கை நுழைக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டேன். ஆனால் முக்கியமான விஷயத்தில் அதை செய்துதான் ஆக வேண்டும். இந்த பொருளெல்லாம் வெளியே சென்ற பிறகு பெரிய எஜமானி அம்மா வந்து இந்த பொருளெல்லாம் எங்கே சென்றிருக்கிறது, எதற்காக சென்றிருக்கிறது என்று கேட்டால் நீ என்ன சொல்வாய்? இது என்ன பெரிய கேள்வி? ஒரே வார்த்தையில பட்டுன்னு சொல்ல மாட்டேனா? என்ன சொல்வாய்? தெரியாதுன்னு. இதுதான் நீ வேலை பார்க்கும் லட்சணமா என்று கேட்பார்கள். இத்தனை வருடங்களாக வேலை பார்த்தும் இன்னும் உனக்கு பொறுப்பு வரவில்லையே என்பார்கள். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க சொன்னாதானே நான் சொல்ல முடியும். நீ கேட்டால் தானே நான் சொல்ல முடியும். கணக்கு பிள்ளை ஐயா, இப்பயாவது சொல்லுங்களேன், இந்த பாத்திரம் எங்க போகுது? திருக்கோட்டியூருக்கு. எதுக்கு? அன்பளிப்பாக போகிறது. ஓ, திருக்கோட்டியில் கோயில இருக்கிற கௌஷிக பெருமாள் ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அங்க அனுப்பி வைக்கிறாரோ? இல்லை. இல்லையா? அப்படின்னா சொல்ல வந்ததை சொல் கௌதாரி. திருக்கோட்டியூர்னு சொன்னாலே ரெண்டு விஷயத்தை பத்தி தான் பெருமையா சொல்லுவாங்க. என்னவென்று? ஒன்னு சௌமிய நாராயண பெருமாள் கோயில், இன்னொன்னு ஆடல் அரசின்னு சொல்ற சுந்தரி அம்மா வீடு. அதேதான், அங்கேதான் போக போகிறது. அப்படியா? ஆமாம். பேசியது போதும், வேலையை கவனி. இதோ வருகிறேன். வர்றேன்னு சொல்லிட்டு வெளியில போறாரு. இவரு என்ன முட்டாள்னு சொல்றாரு. அவர் எங்கேயோ போட்டோம். இந்த விஷயத்த முதல்ல நான் அம்மாட்ட சொல்ல போறேன். நானும் வரேன். அம்மா, மாமா, தன் தங்கைக்கு நான் நாட்டியம் கற்றுக் கொடுக்க வந்தேன் என்ற சந்தோஷத்தில் இப்படி பண்ட பாத்திரங்களை பரிசாக அனுப்ப பாகனேரி அம்பலக்காரர் முடிவு செய்திருப்பாரோ? அப்படியும் இருக்கலாம். ஆனால் அதற்கு இன்னொரு பொருளும் உண்டு. என்ன? அம்பலக்காரரின் வழக்கம் தெரியாததால் தான் நீ இப்படி கேட்கிறாய். அது என்ன என்பது சொன்னால் தானே தெரியும். அம்பலக்காரர் நம் கலைத்துறையில் இருக்கும் பெண்ணின் மீது ஆசைப்பட்டு அவளோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டால் முதலில் இது போன்ற சீர்வரிசைகள் எல்லாம் அனுப்புவார்கள். இதை அவள் ஏற்றுக்கொண்டு விட்டால் அவரையே ஏற்றுக்கொண்டு விட்டதாக பொருள். அதற்கு பின் அவர்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை என்பதே ஏற்படாது. அந்த பெண் அம்பலக்காரணி என்ற அந்தஸ்துக்கு உயர்ந்து விடுவாள். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் வடிவாம்பாளுக்கு இப்பொழுது வலுவிலேயே வந்திருக்கிறது. மாமா, அம்பலக்காரர்களின் வழக்கம் அப்படி இருக்கலாம். ஆனால் அந்த பெண்ணிடம் சம்மதம் கேட்டு அவள் சரி என்று சொன்ன பிறகுதானே இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் நடைபெற வேண்டும். அந்த பெண்ணின் சம்மதத்தை பெறாமலே இப்படி சீர்வரிசையெல்லாம் கொடுத்தனுப்புவது முறையான செயலா? தன்னுடைய எண்ணத்தை புரிந்து கொள்ளாமல் இப்படியெல்லாம் செய்கிறார்களே என்று அந்த பெண் வேதனைப்பட மாட்டாளா? என்னம்மா இப்படி சொல்கிறாய்? இதில் உனக்கு முழு சம்மதம் என்று நினைத்துதானே நான் இப்படி பேசினேன்.
திடீரென இப்படி சொல்கிறாயே? உனக்கு சம்மதம் இல்லை என்றால் சொல். இப்பொழுதே சென்று வடிவுக்கு இதில் துளியும் சம்மதம் இல்லை, இந்த சீர்வரிசைகளை எல்லாம் எங்கள் வீட்டிற்கு அனுப்பாதீர்கள் என்று சொல்லி தடுத்து நிறுத்தி விடுகிறேன். இல்லை இல்லை, நீங்கள் எங்கும் சென்று எதையும் தடுக்க வேண்டாம். நடப்பது நடக்கட்டும். வெண்ணெய் திரண்டு வரும் நேரத்தில் தாழியை உடைப்பது போல் இந்த நேரத்தில் இடையில் புகுந்து எந்த குழப்பமும் செய்து விடாதீர்கள். நான் அப்படியெல்லாம் செய்வேனா வடிவு? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன? உன் உள்ளத்தில் உள்ளதை நீ வார்த்தைகளால் வெளிப்படுத்தாவிட்டாலும் உன் முகம் காட்டி கொடுத்து விடுகிறதே. நான் சென்று வண்டிக்காரனிடம் வண்டியை தயார்படுத்த சொல்லிவிட்டு வருகிறேன். நினைத்தது நடக்கப் போகிறது. நெடிய உருவமும் வலிய பொயமும் கொண்ட வாளுக்கு வேலி எனது சின்ன இடை தழுவி கண்ணல் இதழ் பருகி பஞ்சனை பசி தீர்ப்பான். பணத்தால் என்னை அர்ச்சிப்பான். பலரும் மதித்திடும் கௌரவத்தை அளித்து என்னுடைய நெடுநாளைய ஆசையை நிறைவேற்றப் போகிறான் இந்த பாகநேரி அம்பலக்காரன் வாளுக்கு வேலி. அம்மா 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 அம்மா, என்ன கௌதாரி, ஒரு நல்ல செய்தி. நல்ல செய்தியா? என்ன அது? சீக்கிரம் சொல்லு. நான் தான் சொல்லுவேன். அது நான் தான் சொல்லுவேன். இல்ல நான் தான் சொல்லுவேன். முடியாது, நான் தான் சொல்லுவேன். இல்ல நான் தான் சொல்லுவேன். நான் தான் சொல்லுவேன்னு சொல்லுங்கம்மா. அம்மா அம்மா எங்க போறீங்க? ஏன் போறீங்க? நீங்கள் இருவருமே சொல்ல வேண்டாம். அது என்ன நல்ல செய்தி என்பதை நானே தெரிந்து கொள்கிறேன். இல்ல இல்ல இல்ல, அது நாங்களே சொல்றோம். கௌதாரி நீயே சொல்லு. அம்மா, நம்ம பெரியாம்பலம் ஐயா இந்த சீர்வரிசெல்லாம் எங்க அனுப்புறாரு தெரியுமா? அதை தெரிந்து கொண்டு வந்து சொல்வதற்காகத்தானே உங்களை அனுப்பினேன். பிறகு அதை என்னிடமே கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? அத நாங்க தெரிஞ்சிட்டு வந்துட்டோமே. அந்த சீர்வரிசையெல்லாம் திருக்கோட்டையூர் சுந்தரி அம்மா வீட்டுக்கு போகுது. நீங்க சொன்ன வேலையை நாங்க சரியா செஞ்சுட்டோம் பாத்தீங்களா? என்ன சீர்வரிசை சுந்தரி வீட்டிற்கு போகிறதா? யார் உங்களுக்கு சொன்னது? கணக்கு பிள்ளைதாம்மா சொன்னாரு. பெரிய ஏசமா சொல்லிதான் அவர் அனுப்பி வைக்கிறாரா? அம்பலக்காரர் ஒருவர் ஒரு பெண்ணின் வீட்டிற்கு இது போல் சீர்வரிசை அனுப்புகிறார் என்றால் அவர் அந்த பெண்ணை விரும்புகிறார் என்றல்லவா அர்த்தம்? விரும்புறது மட்டும் இல்லம்மா, பெரிய அம்பலம் சுந்தரி அம்மாவை காந்தர்வமனம் செஞ்சுக்கிட்டாருன்னு அர்த்தம். கல்யாணி, கௌதாரி அம்மா, நீங்கள் செல்லுங்கள். அம்மா, என்னவாயிற்று? ஏன் உங்கள் முகம் வாடி இருக்கிறது? உன் அண்ணன் வாளுக்கு வேலி இப்படி செய்வான் என்று நான் நினைக்கவே இல்லை. இந்த பாகநேரி அம்பலத்தில் உன் தந்தையோ அவருக்கு தந்தையோ இப்படி காந்தர்வ மனம் செய்ததாக வரலாறே இல்லை. அண்ணன் அப்படி ஒன்றும் தவறான காரியம் செய்யவில்லையே அம்மா. தான் விரும்பிய பெண்ணிற்கு தான் அவளை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக சீர்வரிசையை அனுப்பியிருக்கிறார். இந்த சீர்வரிசை யாருக்கு செல்கிறது என்றால் ஊர் மக்கள் என்ன சொல்வார்கள்? ஊர் மக்கள் தங்கள் அம்பலக்காரர் எத்தகைய சோதனைகளை மேற்கொண்டிருக்கிறார் என்று நன்றாக அறிவார்கள் அம்மா. வெள்ளையனை எதிர்க்கும் போராட்டத்தில் ஊமை துறையாரோடும் மருது பாண்டியர்களோடும் தோளோடு தோள் இணைந்து நின்று எப்படியெல்லாம் சுதந்திர போரில் பங்கு கொண்டிருக்கிறார் என்பதை நம் மக்கள் அறிவார்கள் அம்மா. நாட்டின் பிரச்சனைகளிலிருந்தும் சற்று விலகி களைப்பு நீங்கி இளைப்பாற அவருக்கு ஒரு இடம் கிடைத்திருக்கிறது. அதை நாம் ஏன் தடுக்க வேண்டும்? இந்த உறவிற்கு நாம் ஏன் முட்டுக்கட்டை போட வேண்டும்? பரங்கியரை தென்னகத்திலிருந்து விரட்டும் வரை திருமணமே வேண்டாம் என்றிருந்த அண்ணன் ஒரு கலையரசியர் அன்பிற்கு பாத்திரமாகி இருக்கிறார். தம்மால் முடியாததை சுந்தரி சாதித்து காட்டியிருக்கிறார். இதற்காக நாம் ஏன் சங்கடப்பட வேண்டும்? இதில் ஒரு தவறும் இல்லை அம்மா. திருக்கோட்டியூர் சுந்தரி பற்றி அக்கம் பக்கத்தில் உள்ள அனைத்து கிராம மக்களும் அறிவார்கள். கலையின் மீதுள்ள பக்தி, ஒழுக்கம் இவைதான் அண்ணனை வெகுவாக கவர்ந்திருக்கும். அதனால்தான் காந்தர்வ மனம் புரிந்திருக்கிறார். நல்ல ஒரு குணவதியை உனக்கு மருமகளாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்கில்லை கல்யாணி, நம் தகுதிக்கு தகுந்தாற்போல் அவன் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டாமா? நமக்கு சமமான அம்பலக்காரர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் வீடுகளில் உன் அண்ணனின் மனதிற்கு பிடித்த பெண்கள் இல்லாமலா போய்விடுவார்கள்? அப்படி ஒருத்தியை தேர்ந்தெடுத்திருந்தால் நம் கௌரவத்துக்கு பொருத்தமாக இருந்திருக்குமே. ஏன் சுந்தரியை தேர்ந்தெடுத்தான்? சுந்தரியை தேர்ந்தெடுத்ததில் எந்த கௌரவ குறைவும் இல்லை அம்மா. தான் கற்ற கலை தெய்வீக கலை.
அதனுடைய மதிப்பை உணராதவர்கள் எவ்வளவு அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் முன்னால் இந்த சுந்தரி ஆடமாட்டாள் என்று அந்த வெள்ளையன் அக்னியோவையே அவமதித்து விட்டு வந்த அஞ்சா நெஞ்சத்தை உடையவள். எவர் பேச்சையோ கேட்டுக்கொண்டு சுந்தரி நடனத்தை நடத்த மாட்டேன் என்றவர்கள் மீண்டும் உன்னுடைய நடனத்தை நடத்துகிறோம் என்று வீடு தேடி வந்தபோது அப்படிப்பட்ட நிகழ்ச்சி எனக்கு அவசியமில்லை என்று மறுத்துவிட்ட தன்மான தமிழச்சி. அப்படிப்பட்டவரை என் அண்ணன் தேர்ந்தெடுத்ததில் தவறென்ன இருக்கிறது? காதலுக்கு கண்ணில்லை என்றார்களே, அது உண்மையல்ல. ஒருவருக்கொருவர் கண்டு அவர்களிடம் உள்ள ஏதோ ஒரு சிறப்பை உணர்ந்துதான் தங்கள் மனதை பறிகொடுக்கிறார்கள். அப்படித்தான் அண்ணன் அந்த சுந்தரியை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். அதேபோல் அந்த சுந்தரியும் அவர் அம்பலக்காரர் என்பதற்காகவோ செல்வமும் செல்வாக்கும் படைத்தவர் என்பதற்காகவோ அண்ணனை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். அண்ணனிடம் உள்ள ஒரு உன்னதமான பண்பை கண்டுதான் சுந்தரி அவரை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆங்கிலேயர்களுடனேயே போராடி அண்ணன் தன் வாழ்க்கையை கழித்து விடுவாரோ என்று நான் கலங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அண்ணன் சுந்தரி காதல் எனக்கு புது தெம்பை தந்திருக்கிறது. இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. அந்தஸ்து என்றெல்லாம் பேசாமல் அண்ணனும் அந்த கலையரசியும் ஆனந்தமாக வாழட்டும் என்று ஆசிர்வாதம் செய்யுங்கள் அம்மா. நிச்சயமாக அண்ணன் வாழ்க்கை அமோகமாக அமையும். என் தங்கமே, அண்ணன் மீது இவ்வளவு பாசம் வைத்திருக்கிறாய். பெற்ற தாயான என்னை விட உற்ற தங்கையான நீதான் அவன் மனதை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறாய். இனி நான் இதை பற்றி உன்னிடம் பேசவே மாட்டேன். போதுமா? போதாதம்மா. வேறென்ன? என்னிடம் மட்டுமல்ல, அண்ணனிடமும் இதை பற்றி நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது. உங்கள் விருப்பத்தை அண்ணன் இதில் நிச்சயம் எதிர்பார்ப்பார். யார் என்ன சொன்னாலும் உங்கள் முடிவுதான் அவருக்கு மிகவும் முக்கியம். அதனால் அவர் மனம் நோகுமாறு நீங்கள் எதுவும் பேசாதீர்கள். என்னம்மா இப்படியெல்லாம் சொல்கிறாய்? என் பிள்ளையிடம் எனக்கு மட்டும் அக்கறை இருக்காதா? அவன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்காதா? யார் என்ன சொன்னாலும் சரி, சுந்தரிதான் என் மருமகள். மலர்ந்த முகத்தோடு வாளுக்கு வெளியையும் சுந்தரியையும் நான் வரவேற்பேன் அம்மா. அவர்களை நான் ஏற்றுக்கொள்வேன் அம்மா. அம்மா, என்ன இது? இவ்வளவு நிதானமாக வேலை செய்கிறீர்கள்? இல்லைங்கய்யா. சீர்வரிசை பொருட்களை வேகமாக எடுத்துச் செல்லுங்கள். பார்த்து நிதானமாக எடுத்துச் செல்லுங்கள். கணக்கு பிள்ளை, வாருங்கள் நாதமுனியாரே. சீர்வரிசை பொருட்கள் போவதை பார்க்க பார்க்க பிரமிப்பாக இருக்கிறது. இந்த பொருட்களை எல்லாம் வைக்க எங்கள் வண்டியில் இடம் எங்கே இருக்க போகிறது? என்ன சொன்னீர்கள்? இந்த பொருட்களை எல்லாம் உங்கள் வண்டியில் வைப்பதா? அது எப்படி முறையாகும்? ஏன்? இப்போது நீங்கள் யார்? அம்பலக்காரர் குடும்பத்திற்கு சம்மதியாக போகிறவர். என்ன சொன்னீர்கள்? அம்பலக்காரரின் குடும்பத்துக்கு சம்மந்தியாக போகிறேனா? பிறகு என்ன? உலக அனுபவம் வாய்ந்த தங்களுக்கு இவ்வளவு சீர்வரிசைகள் தங்கள் இல்லத்திற்கு போகிறது என்ற உடனே காரணம் புரிந்திருக்க வேண்டுமே. எனக்கு புரிந்து விட்டது. ஆனால் வடிவுதான் சற்று குழப்பமடைந்து விட்டாள். எதனால்? கல்யாணி நாச்சியாருக்கு நடனம் கற்றுத்தர தொடங்கிய உடனே இதையெல்லாம் எங்கள் வீட்டிற்கு அனுப்புகிறீர்கள் என்றதும் பயிற்சிக்கு பரிசாகத்தான் அனுப்புகிறீர்கள் என்று நினைத்து விட்டாள். அது எப்படி? அதற்கு இவ்வளவு சீர்வரிசைகள் யாராவது அனுப்புவார்களா? அப்படியே நடனம் கற்றுத்தந்த குருவிற்கு சிறப்பு செய்வதென்றாலும் முதல் நாளே எதுவும் செய்ய மாட்டார்களே. அந்த பெண்ணின் நடன அரங்கேற்றம் நடக்கும் போதுதானே மேடையில் வைத்து குருவிற்கு மரியாதை செய்வார்கள். இதைத்தான் நானும் சொன்னேன். இப்படி சீர்வரிசை அனுப்புவதற்கு பொருளே வேறம்மா என்றேன். வடிவு அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்து போனாள். இனி என்ன? ஏதோ நடனம் கற்றுத்தர வந்தவர் என்று எங்களால் இனி இவரை எளிதாக நினைக்க முடியுமா? மிகுந்த மரியாதையோடு தான் நடந்து கொள்ள வேண்டும். அம்மா வடிவு, ஏதேனும் குற்றம் குறைகள் இருந்தாலும் மன்னித்துக் கொள்ளம்மா. என்ன கணக்கு பிள்ளை, இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? என்ன இருந்தாலும் நீங்கள் வயதில் மூத்தவர் அல்லவா? நீண்ட காலமாக இங்கு பணிபுரிபவர் அல்லவா? அதற்குள்ள மரியாதையை கொடுக்காமல் இருப்பேனா? மேலும் மேலும் சீர்வரிசைகள் சென்று கொண்டே இருக்கிறதே.
ஒரு வண்டிக்குள் அடங்காது போல இருக்கிறதே. நிச்சயமாக அடங்காது. பாகநேரி அம்பலத்தார் அனுப்பும் சீர்வரிசை என்றால் அதற்குரிய கௌரவத்தோடு இருக்க வேண்டும் அல்லவா? 2-3 பெட்டி வண்டிகளில் வைத்துத்தான் அனுப்பப் போகிறேன். நீங்கள் உங்கள் வண்டியில் புறப்பட்டு செல்லுங்கள். நீங்கள் வீட்டிற்குள் சென்று திரும்பி பார்ப்பதற்குள் சீர்வரிசை வண்டிகள் அங்கு வந்துவிடும். ஆகட்டும், நானும் சென்று சில ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அல்லவா? புறப்படுகிறேன். வாருங்கள். ஐயா, கணக்கு பிள்ளை ஐயா, இது என்ன தெரியுமா? நீ ஏனடா திரும்ப திரும்ப முட்டாள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறாய்? கௌதாரி, இவர் எதுக்கு இத்தனை பேர் முன்னாடி என்ன திட்டுறாரு? பின்ன என்ன, கையில ஒரு புடவைய வச்சுட்டு இது என்னன்னு தெரியுமான்னு கேட்டா திட்டாம என்ன செய்வாங்க? நான் என்ன கேட்டேன்னா, இந்த புடவைய யார் கொடுத்தாங்க, எதுக்காக கொடுத்தாங்கன்னு இவருக்கு தெரியுமான்னு கேட்டேன். அது விவரமா கேட்க வேண்டியதானே? எப்படியா, நீ ஏன் கேட்டுக்க. நான் கேட்க மாட்டேன், விடையா சொல்லிடுவேன். என்னம்மா கௌதாரி, இங்கு வந்து இவன் உன்னிடம் என்ன ரகசியம் பேசிக் கொண்டிருக்கிறான்? அது ஒண்ணும் இல்ல கணக்கு பிள்ளையா, இந்த விலை ஒசந்த பட்டு புடவைய பொண்ணுக்காக பெரியம்மாவே கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அத பத்தி சொல்லத்தான் அப்படி கேட்டேன்னு சொல்றான். ஓ அப்படியா? எங்கே கொடு. பெரியம்பலத்தின் விருப்பத்திற்கு அம்மா தடையேதும் சொல்லவில்லை என்பதற்கு இது ஒரு அடையாளம். இப்போதுதான் என் மனதிற்கு நிம்மதி ஏற்பட்டது. ஏன் கணக்கு பிள்ளை இப்படி சொல்கிறீர்கள்? அம்மா இதை பற்றி என்ன நினைப்பார்களோ? என்னிடம் இதை பற்றி கேட்டால் நான் எப்படி விடை சொல்ல முடியாமல் தவிக்க நேரிடுமோ என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன். அதற்கெல்லாம் இப்போது அவசியமில்லாமல் போய்விட்டது. காடை, இதை கொண்டு போய் சீர்வரிசையில் பத்திரமாக வை. சற்று பொறுங்கள். அதை எதற்கு மற்ற பாத்திர பண்டங்களோடு கொண்டு போய் வைக்க வேண்டும்? என்னிடம் கொடுத்தால் இங்கேயே கட்டிக்கொள்ளப் போகிறேன். அதை எப்படி அம்மா உன்னிடம் தர முடியும்? ஓ, அம்பலக்காரரின் அம்மாவே அங்கு வந்து தர வேண்டும் என்கிறீர்களா? அந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அந்த புடவையை என்னிடம் கொடுங்கள். இங்கேயே அந்த அறைக்கு சென்று உடுத்திக் கொண்டு வருகிறேன். அப்படி தர முடியாதம்மா. ஏன்? மணப்பெண்ணுக்கென தரப்பட்ட சம்பிரதாய சேலையை மணப்பெண்ணின் தங்கைக்கு எப்படி தர முடியும்? நீங்கள் சொல்வது சரிதான் கணக்கு பிள்ளை. இந்த புடவையை சுந்தரிதான் உடுத்த வேண்டும். அனுப்பப்படும் சீர்வரிசைகள் அனைத்தும் சுந்தரிக்குத்தான் என்னும் போது இந்த ஆடையை அணிய வேண்டியவளும் அவள்தானே. ஆனால் எனக்கு ஒரு விஷயம்தான் புரியவில்லை. என்ன நாதமுனியாரே? பெரியம்பலக்காரரிடம் சற்று முரண்பட்டிருந்த சுந்தரி இந்த சீர்வரிசை ஏற்றுக்கொள்வாளா என்று சற்று குழப்பமாக இருக்கிறது. சுந்தரி நிச்சயம் இதை ஏற்றுக்கொள்வார். அதில் எந்தவித குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம். எப்படி இவ்வளவு உறுதியாக சொல்கிறீர்கள்? இங்கிருந்து திருக்கூட்டியூர் சென்ற பெரிய அம்பலம் அங்குள்ள ஆலயத்திற்கு சென்றிருக்கிறார். இயல்பாகவே இசைஞானம் மிகுந்த பெரிய அம்பலம் திருக்கூட்டியூரில் எழுந்தரில் இருக்கும் பகவானை பற்றிய பாசுரங்களை பாட அங்கு வந்த சுந்தரி அதை பார்த்து வியந்திருக்கிறார். இப்படிப்பட்ட இசைஞானம் மிக்கவரையா நாம் எதிர்த்து பேசி அவமதித்தோம் என்று வருந்தி நெகிழ்ந்து போயிருக்கிறார். பிறகென்ன, இசையும் பரதமும் கலந்தது. எங்கள் பெரியம்பலமும் உங்கள் சுந்தரியும் ஒரு மனதாக இணைந்தார்கள். இருமணமும் ஒரு மனமானதால் இருவரும் காந்தர்வ மனம் புரிந்து கொண்டார்கள். இந்த விபரங்கள் எல்லாம் எனக்கு சொல்லப்பட்ட பிறகுதான் இந்த சீர்வரிசை எல்லாம் சுந்தரி வீட்டிற்கு அனுப்பும்படி ஆணை பிறப்பிக்கப்பட்டது. திருக்கோட்டியூர் பெருமானே, அனைத்தும் உன் திருவருளப்பா. கணக்கு பிள்ளை, நான் புறப்படுகிறேன். ஆகட்டும், இதை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பின்னால் வரும் வண்டியில் சீர்வரிசைகளை அனுப்புகிறேன். நன்றி, வருகிறோம். வாருங்கள். வடிவு, போகலாமா? வல்லத்தரையா, எல்லாம் நமக்கு மாறாகவே சென்று கொண்டிருக்கிறது. நீ முன்னின்று ஏற்றுக்கொண்டு செய்த பணியிலெல்லாம் பின்தங்கிவிட்டாய். அதனால் இப்பொழுது வாளுக்கு வேலி எல்லாவற்றிலுமே முன்னிலையில் இருக்கிறான். எதனால் இப்படி சொல்கிறீர்கள் மாமா? வாளுக்கு வேலி முதலில் ஊமைத்துறைக்கு மட்டுமே நெருக்கமாக இருந்தான். இப்பொழுது மருது பாண்டியர்களை சந்தித்து அவர்கள் அன்பை பெற்று அவர்களுக்கு நெருக்கமானவனாக மாறிவிட்டான். நிலைமை இப்படியே போய்க் கொண்டிருந்தால் நம் அம்பலக்காரர்கள் அத்தனை பேருக்கும் நடுவில் அவனே பிரபலமாகி விடுவான். எல்லாவற்றிலும்
அவன்தான் முதன்மையானவன் என்று பிரதானமாகி விடுவான். என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் மாமா. வாளுக்கு வேலிக்கும் அவனை ஆதரிக்கும் அனைவருக்கும் வெளியில் வெள்ளையர்களோடு போராட்டம். ஆனால் எனக்கோ அந்த வாளுக்கு வேலியுடனே போராட்டம். அவன் எவ்வளவு தூரம் போகிறானோ போகட்டும். கூடிய சீக்கிரம் அவனுக்கு எந்த வகையிலாவது ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி அவன் பெயரை கெடுத்து விடுகிறேன். அதன் பிறகு அவனை யாரும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள். அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. பாகனேரி அம்பலக்காரரின் புகழை நீங்கள் மட்டுமல்ல, வேறு யார் நினைத்தாலும் அழிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டத்திற்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் இவருக்கும், ஏன் எல்லா அம்பலக்காரர்களுக்கும் மேலான ஒரு நிலையை பாகனேரி அம்பலக்காரர் அடையப் போகிறார். ஏன் இப்படி சொல்கிறாய்? அதை சொல்வதற்கு முன் வேறொரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நாட்டின் பிரிவுகளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. என்ன சொல்ல போகிறாய்? நான் சொல்வது உங்களுக்கு தெரிந்ததுதான். பல ஊர்கள் சேர்ந்தது ஒரு நாடு, அதாவது ஒரு அம்பலம். பல அம்பலங்கள் சேர்ந்தது ஒரு கோட்டம். பல கோட்டங்கள் சேர்ந்தது ஒரு மண்டலம் அல்லவா? மொத்தத்தில் பல நாடுகள் சேர்ந்தது ஒரு வளநாடு. பல வளநாடுகள் சேர்ந்ததுதான் பேரரசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆமாம், அதற்கென்ன? வெகு விரைவில் பாகனேரியின் அம்பலக்காரரை ஒரு நாட்டின் அம்பலக்காரராக மட்டுமல்ல, பல நாடுகள் சேர்ந்த கோட்டத்திற்கே தலைவர் என்று அறிவிக்கப் போகிறார்கள். கூடாது வல்லத்தரையா, கூடாது. இந்த நிலை இப்படியே நீடித்தால் பிறகு பல கோட்டங்கள் சேர்ந்த மண்டலத்துக்கே வாளுக்கு வேலிதான் தலைவன் என்ற நிலை ஏற்பட்டுவிடும். அது எப்படி முடியும்? எல்லா அம்பலக்காரர்களும் ஒட்டுமொத்தமாக ஒருவனை ஏற்றுக்கொண்டால் தானே அவன் கோட்டத்திற்கு தலைவனாக முடியும். இருக்கும் அம்பலக்காரர்கள் அனைவருமே அதை ஏற்றுக்கொண்டார்களா? பல நாட்டு அம்பலக்காரர்கள் அதை ஏற்பதாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். யார் யார் அப்படி ஏற்க தயாராக இருக்கிறார்கள்? கண்டர் மாணிக்க நாடு, குன்னங்கோட்டை நாடு, தென்னிலை நாடு, இரவச்சேரி நாடு, உஞ்சனை நாடு, செம்பொன்மாரி நாடு, கப்பலூர் நாடு, இரும்பா நாடு, தேர்போகி நாடு, வடபோகி நாடு, ஆற்றங்கரை நாடு, ஏழுவேட்டை நாடு எல்லாமே வாளுக்கு வேலியாரை ஆதரிக்க தயாராகிக் கொண்டிருக்கின்றன. இது மிகவும் ஆபத்தான நிலையாயிற்று. சிறுகுடி நாடு, சிலம்ப நாடு, ஆனூர் நாடு முதலானவை ஏற்கனவே அந்த வாளுக்கு வேலி மீது ஈடுபாடு கொண்டவர்களாயிற்றே. அவர்கள் அனைவரும் அவனுக்கு சாதகமாகத்தானே பேசுவார்கள். மாமா, பரவாயில்லையே, இந்த அளவிற்காவது நிலைமையை புரிந்து வைத்திருக்கிறீர்களே. இப்போதாவது புரிகிறதா? என் அண்ணனின் சுயநலமான தனிப்பட்ட வஞ்சமோ உங்கள் பொறாமையோ இதையெல்லாம் தடுத்துவிட முடியாது என்பது இப்போதாவது தெளிவாக தெரிகிறதா? கோட்டம் பிரச்சனையில் பாகனேரி அம்பலக்காரரை தலைவராக தேர்ந்தெடுத்து விட்டால் உங்களால் என்ன செய்ய முடியும்? எப்படி தேர்ந்தெடுப்பார்கள்? எல்லா அம்பலக்காரர்களும் ஏற்றுக்கொண்டால் தானே தலைவராக தேர்ந்தெடுக்க முடியும். பட்டமங்கலத்தின் அம்பலக்காரனான இந்த வல்லத்தரையன் ஏற்க மறுத்தால் பாகனேரி அம்பலக்காரன் எப்படி கோட்டத்திற்கு தலைவனாக முடியும்? அதனால் அப்படி ஒரு பிரச்சனை வரட்டும், நானும் அதை வரவேற்கிறேன். அவை கூடட்டும், அதில் நானும் கலந்து கொள்கிறேன். என்னை மீறி என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம்.